க்ஷமா திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறதுனால பெருமாள் திருமார்புக்கு ஏற்றமா, அல்லது அவனுடைய திருமார்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால இவளுக்கு ஏற்றமா, இவளால் அவனுக்கு ஏற்றமா, அவளால் இவனுக்கு ஏற்றமானால் ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் ஏற்றம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப பிராட்டியே இப்ப என்னன்னு புரிஞ்சுட்டோம். தத்துவம் எதுன்னு கேட்டினால் பெருமான் தத்துவம் பரதெய்வம், முழுமுதற் கடவுள். அப்ப பிராட்டி யாருன்னு பார்த்தால் அகந்தா, அந்த பிரம்மத்துக்கு அகந்தாவாக இருக்கிறாள். விட்டே பிரியாதவளாய், எப்போதும் அவனை சார்ந்திருப்பவளாய், நாம பெருமான உபாயமா பற்ற போறச்சே புருஷகாரம் பண்ணுபவளாய், அது முடிஞ்சு சரணாகதி முடிஞ்சு கைங்கரியம் பண்ண வரச்சே சமமா அமர்ந்து கொண்டு கைங்கரியத்தை ஏற்று வர்த்தகையாய் வளர்த்தும் கொடுப்பவளாய் பிராட்டி இருக்கிறாள்ங்கிறது தத்துவங்கிறது என்னங்கிற அளவுக்கு புரிஞ்சுட்டோம். இப்ப பெருமான் சிருஷ்டிக்கிறார், தத்துவம் தெரிஞ்சு போச்சு. பகவானை பத்தி நாம தெரிஞ்சு எப்பவுமே கொண்டாட வேண்டியது காரணந்து தியேயகான்னு சொல்லுவா. ஓ பெருமாள் தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். நான் அவர் அப்படி ஒட்டின்னு இருக்கமா, விட்டே பிரியலையாம். அதனால் எப்படியாவது அவர் அடையணும். நான் மாறி மாறி ரொம்ப தரம் பிறந்துட்டேன், இனிமே இந்த பிறப்பெறப்பெறலாம் எனக்கு விருப்பம் இல்லை. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் பாண்டா என்ன முடிவு வந்துடுதுன்னா என்ன செய்யணும்னால் காரணந்து தியேயக, பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கிறது. இப்ப இத்தனை பேர் கேட்டு இருக்கீங்களோ இல்லையோ, திடீர்னு கண்ணை மூடிண்டு சத்தமே இல்லாமல் உள்ளத்தை எங்கேயும் போக விடாமல் அப்படியே தேவபெருமாளை பத்தியே நினைங்கோனால் கண்ணை திறக்கச்சே எத்தனை பேர் உட்காந்துருப்பா தெரியாது. நான் இப்ப சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் எல்லாரும் தியானம் பண்ணிருங்கோ. கொஞ்சம் அப்படியே கண்ணை சின்ன சின்னதா திறந்து பாப்பா. என்ன பாக்குறான்னு கேட்டு பாருங்களேன். 5 நிமிஷம் ஆச்சான்னு யாரு கடிகார வச்சுன்னு கணக்கு பண்றான்னு கேட்பா. அது ஒண்ணுதான் எல்லாருக்கும் கவலையா இருக்குப்போ. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் 5 நிமிஷம் பாத்துக்கிறேன்னா 4 நிமிஷத்துல கண்ணை இப்படி திறந்து பாப்பா, 3 நிமிஷத்துல வரமாட்டேங்குது. தியானம்னு சொன்னோம்னாலே எதை தியானிக்கிறது, எப்படி தியானிக்கிறது, எத்தனை நேரம் தியானிக்கிறதுன்னு சந்தேகமா வருது இல்லையோ. ஆனா உபனிஷத்து சொல்றது எது ஜெகத்துக்கு காரணம்னு பார். அந்த காரணம் எதுவோ அதைத்தான் நீ தியானிக்க வேண்டும். அதை தியானிச்சாதான் உனக்கு மோட்சம்ங்கிறது. இப்ப காரணமாறுன்னு தேட ஆரம்பிச்சேன். நல்ல வேளை அது காரணம் சொல்லிட்டு இப்போ ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேசானஹா நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி, பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத்துக்கு காரணம். அவர் தான் அனைத்தையும் படைக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்துன்னு திருமணிசி ஆழ்வார் பாடினார். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே. நாராயணத்திலிருந்து நாபிகமலத்தில் பிரம்மா பிறக்கிறார். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நாபிகமலத்துல பிரம்மா இருப்பார், ஒரு பெருமாள் சயனிச்சிருப்பார். அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துக்கு போன எவ்வளவு பெரிய சயனத்தோட இருக்கார். அனந்த பத்மநாபன், பத்ம தாமரை, நாபன் தாமரையை தன்னுடைய தொப்புள் உந்தி தாமரை கொண்டவர். அப்ப அந்த பெருமாள் பிரம்மாவை படைத்தார்னாலே படைக்க ஆரம்பிக்கிறாள்னு அர்த்தம். அப்ப படைக்கிறவன் பகுஸ்யாம் பிரஜாயேய, நானே இந்த உலகம் முழுக்க ஆப்போறேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்க போகிறேன். அப்ப பிரம்மம் ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறார். பகுஸ்யாம், நான் தான் பலபடிகளாக ஆகிறேன். அப்ப இதெல்லாம் படைச்சவர் ஆறுன்னு கேட்டா தைரியமா சொல்லுங்க, கடவுள். இல்லையே எங்க அப்பா அம்மாவாச்சே, சரி வாஸ்தவம் தான். அப்ப அப்பா அம்மாவை படைச்சது தாத்தா பாட்டின்னுவோம், தாத்தா பாட்டியை படைச்சது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டின்னுவோம், அதார் படைச்சா எள்ளு தாத்தா எள்ளு பாட்டின்னுவோம். இதெல்லாம் சரி. இதெல்லாம் படைக்கிறதுக்கு முதல்ல மண்ணு நீரு நெருப்பு அதெல்லாம் வேணுமே. அதை என்ன தாத்தாவும் பாட்டியுமா படைச்சா? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தை இவர்கள் படைக்கல. அது இருந்தா தான் உடம்பே வரும். இந்த உடம்பு இதான் 5 சேர் ஆக்கைன்னு சொல்றோம். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 5 சேர்ந்துதான் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதையே பெருமாள் தான் படைச்சிருக்காருன்னு சொல்லச்சே கண்டிப்பா படைப்பாளி அவர் தான். ஒன்னும் தேவும் உலகுமுயிரும் மற்றும் யாதுமில்லாவன் நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான். குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறேன்னு நம்மாழ்வார் 4ஆம் பத்து கடைசியில திருவாய்மொழியில பாடுறார். அப்ப ஒருத்தர் அனைவரையும் படைக்கிறார். பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம். அவர் எப்ப படைப்பார்? இப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா தானே பண்ணுவீள். ஒரு கஷ்டமான காரியம், அந்த காரியத்தை நீங்க பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நீ என்ன பண்ணுவே? அதுக்கு நான் பண்றேன், நான் உனக்கு காசு கொடுக்கட்டுமா, 10,000 15,000 கொடுக்கட்டுமானால் இதுக்கெல்லாம் நான் பண்ணுவேனா? எனக்கு எது ஆனந்தம் வருமோ அதை பண்ணி காட்டு. ரொம்ப நன்னா ஒரு 10 நிமிஷம் நல்ல ராக ஆலாபனை பண்ணி பாடு. நீ பாடினியானா எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடும். உடனே நான் அந்த காரியத்தை பண்ணி தரேன். இதே போல
மயில் தோகை விரிச்சு ஆடும். எப்போ? ஒண்ணு பெண்மயில பார்க்கணும், இல்ல மழை மேகத்தை பார்க்கணும். மேகத்தை பார்த்துட்டா ஆடும், பெண்மயில பார்த்துட்டா ஆடும். இப்ப இந்த பெருமாள் சிருஷ்டிக்கணும். என்ன சிருஷ்டிப்பார்? என்ன பண்ணா சிருஷ்டிப்பார்னால் அப்ப அவரே சிருஷ்டிப்பார். யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. ஒருவேளை மகாலட்சுமி இருந்தால்தான் அவரும் அவருமாக சேர்ந்து சிருஷ்டிக்கிறார்களோ? இல்ல, அவருமா சேர்ந்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது இல்லை, அவர் தான் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் தான் சிருஷ்டி. இதுல ஆச்சரியம், இந்த சம்பிரதாயத்தில் வேதாந்தத்துல மட்டும் புருஷ பிரசவம். பொதுவா பெண்கள் தானே பிரசவிக்கணும். ஆனா இந்த இடத்துல நான் யார் பிரசவிக்கிறான்னு இப்ப சொல்றேன், நாராயணன் பிரசவிக்கிறான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த பிரசவம் புருஷ பிரசவம் ஞாபகம் வச்சுங்க. மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்திரீ பிரசவம். ஆனா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது மட்டும் புருஷ பிரசவம். புருஷனான பெருமான் பிரசவிக்க போறார். அதுக்கு 2 பேர் வேணுமா? வேண்டாம், அவரே பிரசவிப்பார். ஆனால் மகாலட்சுமி வேணும். எதற்கு வேணும்னால் 2 விஷயத்துக்கு வேணும். அவளை பார்த்தா தான் இவர் படைப்பார். அப்பதான் இவருக்கு ஆனந்தமே வருது. மேகத்தை பார்த்துட்டு மயில் ஆட ஆரம்பிக்கிற மாதிரி அப்படின்னா தான் இவரும் பண்ணுவார்னு வச்சுங்க. 2வது இருக்கு, நம்ம ஒரு கஷ்டமான காரியத்தை முடிக்கிறோம். நமக்கு ரொம்ப வேண்டியவா, ரொம்ப நல்லவர்கள், அவ சிரிச்சாலே நன்னா இருக்கும். அப்படி இருக்கிறவா நம்ம பண்ண காரியத்தை பார்த்து நன்னா இருக்கே, நன்னா பண்ணிருக்கீர் போல் இருக்கே அப்படின்னு தலையை அப்படி ஆட்டினாள்னால் நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா இல்லையா? ஆமா, இதுக்காக எத்தனை நேரம் வேணா திரும்ப கூட பண்ணுவோம் சாமி. அந்த ஒரு வாயசைப்பு தலையசைப்பு இருந்து பாரு, நீர் 10 தானே இந்த காரியத்தை பண்ண சொல்லும், நான் திரும்ப திரும்ப பண்றேன். நீ ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன இருக்கட்டுமே, அது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அந்த அங்கீகாரம் வேணும். அவர்கள் அந்த தலையசைத்தது எனக்கு வேணும் அப்படின்னு இப்போ நம்ம வாத்தியார் யார்கிட்டையாலும் படிச்சிருப்போம். ரொம்ப நான் கத்து கொடுத்துருப்பார். அவர் கத்து கொடுத்த போட்ட பிச்சையில தான் நான் ஏதோ 4 எழுத்து கத்துண்டேன்னு வச்சுங்களேன். அந்த வாத்தியாருக்கு இப்ப வயசு 80. அவர் ஒரு நாள் என்னமோ கூப்பிட்டு எங்கேயோ பார்த்துட்டார். நான் அவரை பார்த்தே 50 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்துறப்பா சௌக்கியமா இருக்கியா? ஆமா, எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தான் இருக்கேன்னால். எனக்கு ரொம்ப நாளா போயிட்டு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை. கூட்டின்னு போறதுக்கெல்லாம் ஒத்துரும் இல்லை. என்னை பார்த்து கொஞ்சம் கை பிடிச்சு கூண்டு போறியா? அதுக்கு என்ன நீங்க கேப்பீளான்னு காத்துட்டு இருந்தேன். அவசியம் போறேன். ஆனா கஷ்டம், வண்டியெல்லாம் வச்சு என்ன கூண்டு போனோமே. 10 தரம் கூண்டு போறேன், கவலைப்படாதீங்க. ஏன்னால் அவர் பார்த்து போய் அந்த பெருமாளை சேவிச்சு வெளில வச்சே என் கையை பிடிச்சிருந்து, யாரும் என்னை கூட்டின்னு போல, நீ தான் கூண்டு போனேன். 50 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுன்னு கூண்டு போறியே, நன்னாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எத்தனை தரமான செய்வேன் இல்லையா? அப்ப ஆரோத்தர் அந்த தலை அசைக்கணும். அந்த தலையசைப்பு இப்ப பெருமாள் படைக்க பார்க்கிறாரே, யார் தலையசைப்புக்கு அவர் படைப்பார்? நீங்க யோசிக்கணும். பெருமாள் பண்றதுக்கு ஒருத்தன் தலையசைக்கணும். எனக்கும் உங்களுக்கு இல்லது. இப்போ பகவான் சிருஷ்டிக்கு போறார். அவருடைய சிருஷ்டிக்கு யாரோத்தர் அங்கீகாரம் பண்ணணுமானால் அம்மா பண்றா. ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி. பராசர பட்டர் கைகூப்பி நமஸ்காரம். யாருக்கு? இதோ பெருந்தேவி தாயார் எழுந்தருளி இருக்காரே, கைகூப்புறேன். ஏனெனில் அவருடைய புருவம் நெறியுமா. புருவம் அப்படி மேல அழகா இருக்கு. இந்த பக்கம் புருவம். அந்த புருவத்தை தனியா அப்படி அசைக்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? தேர்ந்த நாடக நடிகரா இருந்தா தான் அதெல்லாம் வரும். இப்போ நாட்டிய ஆட்டமெல்லாம் ஆடுற பாருங்க, அவ அந்த புருவத்தை மட்டும் தனியா அசைக்கிற, அது ஒரு தனி ரசம்னு வச்சுங்களேன். கோபத்தை காட்ட முடியும், அதுக்கு எதிர்ப்பை காட்ட முடியும். அப்ப இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரசத்தை காட்டுறதுக்கு அந்த கண் ஜாட பார்வை வச்சிருக்காலும் இல்லையோ, அதே போல மகாலட்சுமி தேவி எத்தனை அழகு. அப்படி வில்லு போன்ற புருவம். அந்த புருவத்தை வச்சுன்னு காத்துன்னு இருக்கா. பெருமாள் சிருஷ்டிங்கிற பெரிய காரியத்தை முடிப்பலாம். முடிச்ச பிற்பாடு சின்ன பிள்ளைகள்லாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு அம்மாவையோ அப்பாவையோ என்ன சொல்லுவாரோன்னு ஏக்கமா பார்க்கும் தெரியுமா? நன்னா பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கும். வாத்தியார் எழுதி கொடுத்துருவார். இதுல 88, இதுல 78, இதுல 92. அது ஒரு புஸ்தகம் கையில கொடுப்பாளோ இல்லையோ, அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு அப்பாட்ட கொடுத்துரும். அம்மாட்ட கொடுத்துட்டு பேரை சம்பாதிச்சுன்னு போயிடும். அது பெரிய சமாச்சாரம் இல்லை. அம்மா இப்ப அப்பாட்ட கொடுத்துருந்தா என்ன சொல்ல போறாரோ, இவர் இன்னைக்கு நம்ம 92 தான் வாங்கியிருக்கோம், இவர் 92 வாங்கினேன்னு கேட்க போறாரோ, பாக்கி 8 எங்கேன்னு கேட்க போறாரோ, இவர் புத்தி எப்படி போகுமோ தெரியலையே. என்ன அவர் திடீர்னு பாக்கி 8 எங்கேன்னு கேட்கலாம், இல்ல 92க்கு சந்தோஷப்படலாம். அன்னைக்கு அவர் வேலைக்கு போன இடத்துல அவர் நிலைமை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே எனக்கு 8 விழ போறதா 92 விழ போறதாங்கிறது. அப்ப ஏக்கமா ஒரு பார்வை அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும் இல்லையோ, அதே போல பெருமான் சிருஷ்டிங்கிற பெரிய காரியத்தை முடிச்சுட்டு அப்படி ஏக்கமா மகாலட்சுமியினுடைய கண்ணை பார்ப்பறான். இவ சரின்னு சொல்ல போறாளோ, தப்புன்னு சொல்ல போறாளோ, ஏத்துக்கு போறாளோ, இல்ல ரொம்ப மோசம் உனக்கு படைக்கவே தெரியல அப்படின்னு மொத்தத்தையும் தள்ளிட போறாளோ அப்படின்னு நம்ம கண்ணோட பார்க்கறச்சே, நல்ல வேளை இது வரைக்கும் அவர் எத்தனை தர சிருஷ்டிச்சிருந்தாலும் தப்பா சிருஷ்டிச்சுட்டேன்னு மகாலட்சுமி சொன்னதே இல்லையா. நன்னா பண்ணிருக்கு, நன்னா பண்ணிருக்குன்னு வாயை திறந்து சொல்லுவார். அண்ணா
அங்கீகாரிபிர் ஆலோகைகி, வெறும் கண் ஜாட கண் பார்வை. ரொம்ப பெரிய ராணிகள்லாம் இருக்க பாருங்க, சக்கரவர்த்தியினுடைய பத்தினிகள்லாம், பட்ட மகிழ்ச்சிகள், அவர்கள வாயை திறந்து பேசவே மாட்டா. அப்படி கண் ஜாட காட்டினாலே உலகமே ஆடணும், நாடே அசையணும். அப்படி நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் ராணிகளே. அப்படி இருக்கிறச்ச மகாலட்சுமி எவ்வளவு பெரிய ராணி. அவளுக்கு இருக்கிற அந்த ஏற்றத்துக்கு அங்கீகாரி பேர் ஆலோகைகி, கடைக்கண்ணால பெருமாளை பார்த்து நன்னாத்தான் படைச்சிருக்கு அப்படின்னு அங்கீகாரம் பண்ணால் சார்த்தயந்தை, பெருமாள் எப்படி இப்ப சிருஷ்டித்து முடித்தாரோ நம்ம சிருஷ்டிக்கு பயன் பெற்றுட்டோம். நம்ம ஒரு ஆட்டம் ஆடுவோம். இது ஞானம் கேள்விப்பட்டது உண்டா? இப்போ பெருமாள் சிருஷ்டிப்பறான், அந்த சிருஷ்டியினுடைய பயன் நான் பெற்றுட்டேன்னு சந்தோஷப்படுவாரானால் அந்த அளவுக்கு மகாலட்சுமியினுடைய புருவ நெறிப்பை எதிர்பார்த்து பெருமான் இருக்கிறார். அதனாலே அவள் எதுக்கு இப்ப வேணும்? இவர் பண்ற காரியத்தை தூண்டுறதுக்கு அவ வேணும். 2, பண்ணி முடித்த பிற்பாடு அங்கீகரிப்பதற்கு வேணும். இந்த 2மே மகாலட்சுமியுடைய முக்கியமான பணிகள். அதற்கு தான் அவள் இருக்கிறார். இதைத்தான் கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். தது இங்கித பராதீனா விதத்தே கிலம். இங்கிதம், இங்கிதம்னால் நேர நான் ஒண்ணு சொல்றேன், சொன்னதை நீங்க நேர புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, அது வெளிப்படையான பொருள் தெரிதல். என்ன நான் சொல்லியிருக்கேனோ அந்த சொன்னதுக்கு நீங்க பொருளை தெரிஞ்சுட்டு. ஆனா அதே நான் ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், சொல்லணும், ஆனா அதை அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு முடியல, கொஞ்சம் மனசுல அழுத்திண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை மெதுவா வைக்கிறேன்னு வச்சுங்க. நான் எதை மனசுல வச்சுட்டு பேசுறேங்கிறத நீங்க தெரிஞ்சுனுட்டா அப்ப இங்கித ஞானம் இருக்குன்னு அர்த்தம். பேசினது மட்டும் இல்ல, நினைச்சதை கூட புரிஞ்சுனுட்டே இல்லையோ. அதே போல தது இங்கித பராதீனா, மகாலட்சுமி என்ன நினைவலே கண் பார்வை பார்க்கறான்னு பெருமாளுக்கு தெரியுமா? சிறந்த தம்பதிகள்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆச்சு, கணவன் மனைவி, அவளுக்குள்ள இந்த தாம்பத்தியம் நன்னா இருக்கு, ஒற்றுமையா இருக்கான்னு எப்படி தெரியுமோ? வாயத்திறந்தே பேசக்கூடாது, பேச வேண்டிய தேவையில்லை. இப்ப நாம போயிருக்கோம், யாரோ ஒருத்தர் இடத்துல நன்கொடை வேணும்னு கேட்டு நான் போறேன்னு வச்சுக்கோ. அவர் வாசல்ல பார்த்தார், என்ன திருப்பணி பண்றதா இருக்கு? இப்போ இல்ல இந்த இடத்துல கோபுரம் கட்டிட்டு இருக்கோம், நீங்க பார்த்து ஒரு 10,000 20,000 கொடுத்தீங்கன்னா கிடுகிடுன்னு கோபுர வேலை நடக்கும். அப்ப அவர் திரும்பி பார்க்கிறார். பொதுவா தர்மபத்னியை கேட்டு எவ்வளவு கொடுக்கலான்னு ஒத்துக்கணும். நம்ம பாட்டுக்கு வாசல்ல ஒருத்தர் வந்த உடனே பால் சாப்பிட்றீரா, மோல் சாப்பிட்றீரா, பழரசம் சாப்பிட்றீரான்னு கேட்டுருவோம். அப்புறம் உள்ள போனா இதெல்லாம் இங்க இருக்குன்னு யாரு சொன்னா? இல்லவே இல்லை. நீர் பாட்டு சாப்பிட்றீரான்னு கேட்டா முதல்ல இங்க இருக்கான்னு நீர் என்னமோ சம்பாதிச்சு வச்சுட்டு போன மாதிரி, பால் இருக்கா மோர் இருக்கான்னு கேட்டா திருப்பி கேட்க மாட்டாளா? அப்ப என்ன சொல்லணுங்கிறத கேட்டுக்கணும். இப்ப நான் அவர்கிட்ட போய், மனைவியே இவருக்கு 10,000 ரூபாய் வேணும்னு கேட்கிறார், நான் எவ்வளவு கொடுக்கலாம் இப்படின்னு வாயத்திறந்து கேட்கறது முதல் அசட்டு தானே. இதுக்கு அடுத்தது அவ திரும்பி அதுக்குன்னு அவர் 10,000 ரூபாய் கேட்டா கொடுக்க முடியுமா? 6,000 ரூபாய் கொடுக்கலாம் இப்படின்னு சொல்றது அதை விட அசட்டு தானே. இந்த 2 அசட்டு தனமே பண்ணக்கூடாது. அப்ப நானும் கேட்கறது கஞ்சாடையால கேட்கணும், அவளும் பதில் சொல்றது கஞ்சாடையால பதில் சொல்லணும். நான் கொடுத்தது சரியா இருக்கணும் இல்லையா? இப்படி இருந்தா தானே உயர்ந்த அர்த்தம், சிறந்த கருத்தொருமித்த தாம்பத்தியம். இது நமக்கு இருக்கோ இல்லையோ? நான் நம்மளை பத்தி பேசவே வரல. இப்போ பேட்டி எடுக்கிறதுக்காக உட்காத்திப்பா, இந்த உள்ளுல மணமகன் அறையா, இது மணமகள் அறை, 2 பக்கத்துலையும் உட்காந்து வச்சுட்டு ஒரு நிருபர் பேட்டி இவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். இதே கேள்வி உங்க கணவன்கிட்ட கேட்க போறேன், அதே பதில் வருதா பார்ப்போம்னால் நிச்சயமா வராது. இவன் சொல்றது வேறையாத்தான் இருக்க போறது, அவன் சொல்றது வேறையாத்தான் இருக்க போறது. அவர் நிச்சயமா அது நான் சொல்றதை சொல்ல மாட்டார்னு இவ இப்பவே சொல்லிடுவோம். இது தனியா போய் கேட்டுக்க வேண்டாம். நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன்னு இல்லையோ, நேர் எதிராத்தான் சொல்ல போறாருனால் இந்த வம்பே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அவன் நினைச்சதா இருக்கும், அவள் என்ன நினைத்தாளோ அது அவர் நினைத்ததாக இருக்கும். ஏன்னால் 2 பேரும் சேர்ந்து ஒன்னத்தான் நினைக்க போறா. இந்த சம்சாரி சேத்தனனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அவருக்கு ஆசை. அதை எப்படியோ கோவப்பட்டு இவர் வாண்டான்னு சொல்லிட்டு இருக்கார். கோவத்தை மாத்தி அதை பெற்று கொடுக்கணுங்கிறது தான் அவளுடைய விருப்பம். அப்ப ஈஸ்வரன் எதுக்கு சௌஹார்தத்தோட கிடக்கிறார்? யாரா இருந்தாலும் வைகுந்தத்துக்கு ஒரு நாள் வரணும். என்னமோ அவன் கர்மான்னு தொலைஞ்சு போயிட்டான், அந்த கர்மங்களை தொலைக்க வேண்டும். யார் தொலைப்பார்கள்? மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை திருவேங்கடமுடையான் எங்கேயோ சோன்னு அருவி கொட்டின்னு இருக்கான். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும் ஆழ்வார் முடிச்சுட்டார். வேரி மாறாத மனம் மாறாத பூ தாமரை பூ, அந்த தாமரை பூல மகாலட்சுமி அமர்ந்து கொண்டு என்ன செய்வாள்? வினை தீர்க்கும். நம்முடைய ஒவ்வொரு வினையா போக்கி போக்கி, இந்த வினைகள் தானே பெருமாள் மோட்சம் கொடுக்காம தடுக்கிறது. இந்த கர்மங்களை தொலைச்சு விட்டுட்டேன்னா அவருக்கு அப்புறம் தடங்கள் கிடையாது இல்லையா? என்ன அதை ஒவ்வொன்னும் போக்கி கொடுக்கிறாள்னு நம்மாழ்வார் ஆனந்தமா சொல்லிக்கிறார். அப்ப பெருமான் படைக்கிறார். அந்த படைப்புக்கு எது சார்த்ததா? படைப்புக்கு எப்ப சந்தோஷப்படுவார்னால் பிராட்டியினுடைய புருவ நெறிப்புக்கு சந்தோஷப்படுகிறார். அவள் அதை அங்கீகாரம் பண்ணி நன்னாருது, படைப்பு நன்னாத்தான் பண்ணிருக்கிறாள்.
அப்ப அது படைக்கிறச்சேவே பெருமாளுக்கு ஒரு புஸ்தகம் வேணும். வாத்தியார் சுவாமிகள்லாம் பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ, பண்ணி வைக்க பிரகஸ்பதி சுவாமியும் கூப்பிட்டோம். வீட்டுல ஏதோ சீமந்தம் வருது, இல்ல கல்யாணம் வருது, இல்ல ஏதோ காரியம் வருது, இப்படி இருக்கட்டும். அப்ப அந்த வாத்தியார் சுவாமியை கூப்பிடுறோம். அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருப்பார், அத்தியனம் எல்லாம் பண்ணிருப்பார். புஸ்தகத்தை பார்த்து பார்த்து சொல்லுவார். பார்த்துன்னு சொல்லலாம், பார்க்காமனு சொல்லலாம். அது அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியம். அப்போ ஒரு அதே மாதிரி இப்ப பிரம்மா சொல்றார், 4 முகத்தால 4 வேதங்களையும் சொல்லுவார். அவர் படைக்கணும்னு சொன்னா எதை பார்த்துன்னு படைப்பார்? வேதத்துல சொல்லப்பட்டபடி தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு படைப்பார். வேதத்துல சொல்லப்பட்டபடிக்கே உலகத்தை படைச்சுன்னு விடுவார். இப்ப பெருமாள் படைக்கிறாரோ இல்லையோ, அவருக்கு வேதம் எது? ஏதோ ஒரு புஸ்தகம் வேண்டாமா? இப்ப நான் சொல்றேன்னா இந்த புஸ்தகத்தை வச்சுன்னு சொல்றேன், நீங்க ஏதாவது ஒண்ணு படிக்க போறீங்கன்னா புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கலாம். ஒரு யந்திரம் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்கு துணி துவைக்கிற யந்திரம் வாங்கிட்டு வரேன், அதுக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்குறான். அந்த புஸ்தகத்தை வச்சுன்னு பார்த்து இங்க திருப்ப அங்க திருப்ப 60 வை 80 வை எத்தையோ பண்ண வேண்டியது, பண்ணாதான் அது ஒழுங்கா வேலை செய்யுது. அதை போல பெருமாள் படைக்கிறாரு. எந்த புஸ்தகத்தை பார்த்து படைப்பார்? தாயாருடைய முகம் புருவ நெறிப்புங்கிற புஸ்தகத்தை பார்த்து படைப்பார். அவருக்கு வேற எங்கேயும் போறதே இல்லை. இப்போ அனுகல கனுகாண்டாலிங்கனாரம்ப சும்பத்து பிரதிதிச குணசாக என்று பராசர பட்டர் ஸ்ரீகுணத்துவசத்திரை ஆரம்பத்தில் சாதிக்கிறார். பிராட்டி புருவத்தை நெரிக்கிறாள். எப்படி? மேல் நோக்கி நெரிக்கிறாள், கீழ் நோக்கி நெரிப்பாள். அவ மேல் நோக்கி புருவத்தை நெரிச்சாள்னால் வசத்தியா இருக்கிறவாழ்லாரையும் பெருமாள் படைச்சிருவான். அவள் நடுவா புருவத்தை வச்சிருந்தாள்னால் சுமாரா இருக்கிறவன படைச்சிருவான். அவ கீழ் நோக்கி புருவத்தை நெரிச்சா நம்மாட்டம் இருக்கிறவாளை படைச்சிருவாளாம். இப்படிதான் பகவான் படைக்கிறார். அப்ப உன்னதமா இருந்ததுனால் எல்லாம் தேவர்கள் ரிஷிகள் அப்படி இருக்கிறவாளை படைச்சிருவார். இல்லையா நம்மளோட வசதியா இருக்கா சமமா இருக்கிறவாளை படைச்சிருவார். மோசம்னால் அவளே புருவத்தை கொஞ்சம் கீழே இறக்கிவிட்டாள்னால் சரி இவளுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு, ஆனால இப்படியே நாம படைச்சிருவோம் என்று தாழ்ந்தவர்களை படைச்சுடுறார். அப்ப அவருக்கு பிரமாணமே பிராட்டியினுடைய புருவ நெரிப்பு பிரமாணமாகி விடுகிறது. பெருமாள் காரணமா இருக்கிறச்சே ஜகத்தை படைக்கும் போது பிராட்டிக்கு என்ன அதுக்கு பாத்திரம்? அவள் என்னவாக இருக்கிறாள்? அதை தூண்டி விடுபவளாக இருக்கிறாள், அதை அங்கீகரிப்பவளாக இருக்கிறாள், அதற்கு பிரமாணமாகவே இருக்கிறாள். அப்ப அவளுடைய திருக்கண்களை பார்த்து அதன்படிக்கு தான் பெருமான் படைத்தே செய்கிறார். அப்ப அவளுடைய பிரீத்திக்காக இதை செய்கிறார்ங்கிறது தான் தது இங்கித பராதீனஹா விதத்தேகிலம். அவள் திருவுள்ளத்துல ஓடுறதை தெரிஞ்சுன்னு பெருமாள் படைச்சுடுறாரு இல்லையோ, அது பெருமை. இப்ப முதல் ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், காரணமாக பெருமாள் இருக்கிறார், எல்லாத்தையும் படைக்கிறார். அப்ப அவளோட சேர்ந்து படைக்கிறாள்னார் அவளுடைய ஆனந்தத்துக்காகத்தான் படைக்கிறார். ஒரு அம்மா எப்ப சந்தோஷப்படுவோம்? தன் குழந்தைகளை கணவன் காப்பாத்தி விட்டா சந்தோஷப்படுவோம் இல்லையோ. இப்ப பெருமாள் படைத்தார்னா காப்பாற்றினாரானால், நாம படைக்கவே படலைன்னால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சரணாகதியே பண்ண முடியாது. பண்ணத்தானே மோட்சமும் முடியும். அப்ப மோட்சம் அடைவதற்கு முதல் தேவை என்ன? பிறவி வேணும். மனித பிறவி இருந்து பக்தி பண்ணணும், சரணாகதி பண்ணணும். அதற்குரிய பிறவியை பெருமாள் நமக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ. ஓஹோ, நம்ம குழந்தைகள் உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக பெருமான் படைத்தார் அப்படின்னு மகாலட்சுமிக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்ப படைக்கிறது முக்கியமா, அந்த படைத்ததை அங்கீகரித்த பிராட்டிக்கு இருக்கிற ஏற்றம் முக்கியமா? வேலை செய்யறது முக்கியமா? வேலை செய்யறது நன்னா இருக்குன்னு ஒருத்தர் சான்றிதழ் கொடுக்கிறாரு, அவர் பெரியவரா? வேலை செய்யறவர் கிடுகிடுன்னு செங்கல் எல்லாம் நடுக்கினார், பூச்செல்லாம் பூசினார், இது போல ரொம்ப நன்னா பண்ணி வச்சார், எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கார். எதுக்கு சுவாமி பெரிய வேலை நீர் தானே பண்ணிட்டு இருக்கீர், யாரு காத்துட்டு இருக்கீர்னா? இல்ல முதலாளி அம்மா வரேன்னு சொல்லியிருக்கார். அவர் ஒரு தலை அசைச்சு அப்படி ஒரு கொக்கி போட்டாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாசல்ல காத்துட்டு இருக்கார். முதலாளி அம்மா வந்தா எல்லாத்தையும் அப்படி சுத்தி பார்த்தா எல்லாம் நன்னா தான் பண்ணிருக்கீர், குழு வசதி எல்லாம் கூட போட்டுருக்கு, எல்லாம் நன்னா இருக்கு, சரி அப்படின்னு தலை அசைச்சாள்னால் இப்ப மொத்தம் கட்டினவருக்கு ஏற்றம் சொல்லுவிடா இல்ல தலையாட்டினவருக்கு ஏற்றம் சொல்லுவிடா? என்ன பண்ணாலும் முதலாளி அம்மா தான், தலை அசைச்சவதான் ஏற்றம். அப்ப பெருமான் பெரிய காரியம் பண்ணார், ஜெகத்தை முழுக்க சிருஷ்டிச்சது உண்மைதான். அப்போ கடல் ஞாலம் செய்தேன் யானே என்னன்னு சிருஷ்டிச்சுட்டார். ஆனா கடைசியில யார் அங்கீகரிக்கார்? மகாலட்சுமி அங்கீகரிக்கவே பெருமானும் தான் செய்த காரியம் தலை கட்டிச்சு, செய்த காரியம் பலித்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார். அதனால் காரணத்துவம் முக்கியம். பிராட்டியினுடைய பிரீத்திக்காக அவள் அங்கீகாரத்துக்காக செய்கிறார்னு பார்த்தோம். 1. 2, படைச்சுட்டார் பெருமாள். படைச்சப்புறம் அவர் எங்க இருக்கார்? இப்போ நாம ஒரு மண்ணு குடம் வாங்கிட்டு வந்தோம், குயவன் தான் படைச்சார். குயவன் எங்கே? அவர் வீட்டுல இருக்கார். ஒருவேளை மண்ணு குடம் வாங்கிட்டு வரைச்ச குயவன் கூடவே வந்துடுவாரோ? புடவை வாங்கிட்டு வரைச்ச நெசவாளி கூடவே வந்துடுவாரோ? சங்கிலி வாங்கறச்ச பொற்கொல்லர் கூடவே வீட்டுக்கு வந்துடுவாரோ? சுவாமி எத்தனை பேருக்கு வீட்டுல இடம் கொடுக்கறது? இத்தனை பேர்லாம் கொண்டு வர முடியாது, சங்கிலி மட்டும்தான் வரும், படைப்பாளி வரமாட்டார். ஆனா இங்க வேற,
நம்ம அத்தனை பேரையும் படைத்த பகவான் கூடவே இருப்பார், எங்கேயும் விட்டுட்டு போகவே மாட்டார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசது சத்யத்யச்சாபவது நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா விஜானஞ்சா விஜானஞ்சா சத்தியஞ்சா அனுதஞ்ச சத்தியம் அபவது எதிதங்கிஞ்சா. உபனிஷத்தை சொல்றது பகவான் படைக்கிறார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத், படைத்த எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்துடுவார். இதுக்குதான் வியாப்தி வியாப்தின்னு சொல்றோம். எல்லா இடத்துலையும் வியாபகனா இருக்காருன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. இந்த மண்டபம் முழுக்க இப்ப எது வியாபகமா இருக்கும்? எது நீக்கமர நிறைந்திருக்கும்? காற்று, திறந்த வெளி. எங்கும் திறந்த வெளி இருக்கு, எங்கும் காற்று இருக்கு. அதை விட இப்ப காற்று கூட தெரிஞ்சிடும், அப்படி இருந்தா அடிக்கிறதோ இல்லையோ. அதனால ரூபரகித ஸ்பர்சவான் வாயு, வாயு தெரியும். ஆனா இப்ப இந்த இடம் முழுக்க பிரம்மம் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியறதோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இப்போ நானே கொஞ்சம் பெருமனா இருந்தா பிரம்ம மாட்டவனா இருக்கலாம், அதுதான் சாத்தியமே தவிர அதுக்கு நீங்க நாங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், அவர் எங்க இருப்பார்? இப்ப நாற்காலியில உட்காந்துருக்கீங்களே, நீங்க அந்த நாற்காலி உட்காந்துட்டோம், அதுல பெருமாள் உட்கார முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த 2 அடியில உட்காந்துட்டீங்க, அப்ப அந்த 2 அடியில இன்னொருத்தர் உட்கார முடியாது இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற 2 அடிக்கு 2 அடி இன்னொருத்தர் இல்லையே. ஆனால் ஒவ்வொரு 2 அடிக்கு 2 அடியிலும் பிரம்மம் வியாபிச்சிருக்கார். வெளியில 2 அடி எதுக்கு? உங்களுக்கு உள்ளும் புறமும் வியாபிக்கிறார். நம்ம கணுக்கால் கணுக்காலாக ஒவ்வொரு மயிர்கால்ல கூட கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கடந்து எங்கும் பரந்துளம் அப்படின்னு ஒரு இடத்துல விடாம வியாபித்திருக்கிறார். இது பிரம்மம். பகவான் இப்படி இருக்கார். இப்போ இதை போல் பிராட்டி அப்ப படைச்சுட்டார், படைச்ச எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். அப்படின்னு நம்ம ஒரு பொருளை வாழ்ந்தாலும் கூடவே வந்துருவார், நாம நின்றுட்டு இருந்தாலும் கூடவே இருப்பார். எங்கும் யாரையும் விட்டு போறதே இல்லை. ஆனா கண்ணுக்கு தெரியாது, தெரிய மட்டும் மாட்டார். அவர் மட்டும் தெரிய ஆரம்பிச்சுட்டோமே நாம எல்லாம் ஒழுங்கான பக்தன் ஆயிடுவோம். அவர் கண்ணில் படாம இருக்கவே அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கேங்கிறத மட்டும் வெளியில காட்டிடட்டும். அன்னிலேருந்து யார் நாஸ்திகம் பேசுவோமன்னா, பக்தி இல்லாத யாரான்னு இருப்போமா? போரும் சுவாமி, கண்டிப்பா நான் பரம பக்தன், அன்னிலிருந்தே விழுந்துடுவோம். சரி, அது இவனா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லாவத்துக்குள்ளும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரே, பிராட்டி எங்கே? இப்ப அந்த சமயத்துல மகாலட்சுமி எங்க இருப்பாள்னால் கூடவே இருப்பாள். அவர் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாரோ அங்கங்கெல்லாம் அவளும் வியாபித்திருப்பாள். அதத்தான் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம, எப்படி விஷ்ணு எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கிறாரோ அந்த விஷ்ணுவுக்கு தர்மபத்னியாக பிராட்டி இருக்கிறபடியால் அவன் எங்கெங்க இருக்கானோ அந்த பெருமை அவளுக்குமாச்சே. அதனாலதான் அவனுடைய தர்மபத்னியா எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கிறாள். சரி, அப்ப என்ன பெருமாளுக்கு சமம்னு சொல்லிடுறாருனால் கண்டிப்பா சமம்தான். அப்படித்தானே நாம அவளை ஏத்துட்டு இருக்கிறதே சேஷி தம்பதின்னு தான் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் பிரம்மம் தானே, அவர் தானே படைப்பாளின்னு சொன்னீர். இவள் போய் எல்லா இடத்துக்கும் அவருக்கு சமமா நிறைஞ்சிருக்க முடியுமானால்? ஆழ்வார் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், உடல் உருகுகிறது, பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாய் மடுத்து அமிர்தமான ஒன்னை, பகவான் அமிர்தம், அந்த அமிர்தத்தை சாப்பிடணுமா. எதே போல பார்க்கடல் கடைந்தார், அமுதம் வந்தது, அமுதத்தை கலசப்பானையில் அடைச்சாலும் இல்லையோ, பார்க்கடல்லேருந்து அமுதத்தை கிடைத்து அமுதத்தை எடுத்து கலசப்பானையில் அடைச்ச மாதிரி ஆழ்வார் சொல்றார், அமுதமான ஒன்னை கடைஞ்சு எடுத்து வாய்வெடுத்து கை அப்படி வச்சுட்டு உன் நிரம்ப எனக்குள்ளேயே ஒன்ன வச்சுனுட்டேன். அப்ப பெருமானே எனக்குள்ள வச்சுனேன், விஷ்ணு சித்தர்னு அவருக்கு திருநாமம் இல்லையோ. இதுக்கு வியாக்கியானத்துல பெரியவாசன் கேட்டார், அது எப்படி சொல்லலாம்? பகவான்கிறவர் பிரம்மம் இல்லையோ, எதற்குள்ளும் அடங்காதவர். எதற்குள்ளும் அடங்காதவரை பெரியாழ்வார் நான் அமுதத்தை போல உண்டு, இப்படி கைய வச்சு உண்டு எனக்குள் நிறைத்து கொண்டேன்னு சொல்றாரே. எங்கு நிறைந்திருக்கிற எம்பெருமானை எப்படி தனக்குள்ள இவர் நிறைக்க முடியும்? அவரோ எல்லா இடத்துலையும் இருக்கார். பெரியாழ்வார் என்ன 6 அடி இருப்பாரா? மிஞ்சி போனா அவ்வளவுதானே வசனம். அப்போ அவர் வாய் எவ்வளவு பெருசு இருக்கும், கை எவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப பிரம்மங்கிற பகவானை போய் இப்படி கையில வாங்கி வாய் வழியா சாப்பிட்டு உள்ளத்துல நிறைச்சிட முடியுமா? அது ஒண்ணு நடக்கிறாப்புல இல்லையே. என்னால் ஏன் விஷ்ணுவையே சித்தத்துல வச்சிருக்காரு தானே விஷ்ணு சித்தர்னு பேரு. விஷ்ணுவை சித்தத்துல வைக்க முடியுமா? விஷ்ணு எவ்வளவு பெரியவர், நம்ம சித்தம்ங்கிற மனம் எவ்வளவு சின்னது. ஆனா இந்த சின்ன மனத்துக்குள்ள அப்பேற்பட்ட விஷ்ணு இருப்பரான்னு கேட்டால், தான் இருக்கிறதுக்கு வேண்டிய இடத்தை பகவானே ஏற்படுத்திக்கிறார். நாம் அவ்வளவு பெருசுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்போ அவரை நம்ம உள்ளத்துல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னால் தானே தனக்குரிய இடத்தை புஷ்பக விமானம் கொடுத்து தெரியுமா? பெருமாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், திரும்ப ஊருக்கு போகணும்.
பரதன் சொல்லியிருக்கான் 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் நாள் உன் முகத்துல நான் முழிக்கல நெருப்பை மூட்டி குதிச்சிருவேன். இது அவன் பண்ணி வச்சிருக்கிற சபதம். இத சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம உன்னை நான் பார்க்காத போனேன்னா நெருப்புல குதிச்சிருவேன்னுட்டு பறக்கிறார் ராமன். விபீஷணனானா இப்பதானே எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒரு 3 நாள் இருந்து ஓய்வு எடுத்துட்டு போலாம் ராமான்னார். நல்ல நேரம் பார்த்தேன் நீ ஓய்வு எடுக்கிறதுக்கு, இப்பெல்லாம் ஆகாது. இப்போ ஏற்கனவே சீத்தை 1 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னா அதுல அவளை மீட்கிறதுக்குள்ளேயே போரும் ஆயிடுது. இனிமே அவன் வேற ஒரு கெடு வச்சிருக்கான். 2 கெடு ஓடுறது ராமனுக்கு. சீத்தை வச்ச கெடு 30 நாள், நல்ல வேளை அதுக்குள்ள மீட்டுட்டார். பரதன் வச்ச கெடு சரியா 14 வருஷம், அதுக்குள்ள போய் நிக்கணும். எங்கேயோ வடக்கு கோடியில் அயோத்தி, நான் எங்கேயோ தெற்கு கோடியில இருக்கேன், போறதுக்கு வழி தெரியல விபீஷணனால். கவலைப்படாதே, நான் புஷ்பக விமானத்தை நிறுத்துறேன். எங்க அண்ணா தப்பு பண்றதுக்கே அந்த விமானம் இத்தனை நாள் பயன்படுது, முதல் தடவையா நல்லத்துக்கு அது உபயோகப்பட்டோம் வா அப்படின்னு சொல்லி ஏத்தி உட்காத்தினார். சரி நான் போயிட்டு வரேன்ட்டார் ராமன். எல்லாருக்கும் நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நாள். மெதுவா விபீஷணன் கேட்கிறார், ராமா நியாயமா நீ சொல்றது? இத்தனை பேரும் உனக்காக போராடி இருக்கோம், உன் பட்டாபிஷேகத்துக்கு வரணும்னு எனக்கு தோணாதா? இப்படியே எங்களை விட்டுட்டு போகணும்னு பாக்குறியே, சரி சரி வாங்க அப்படின்னா விபீஷன் நேரிண்டார். மொத்த குரங்கு படம் ஏறிட்டு ஆகாசத்துல பறந்து போயிட்டு இருக்கிறச்சே மெதுவா சுக்ரீவன் கேட்கலாம், எங்க தர்ம பத்னிகள்லாம் வரணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறா, ஏன்னா எங்களை விட்டுட்டு ரொம்ப நாளா இருந்திருக்கா. அப்ப அவர்கள் நீங்களே இத்தனை பேர்னா என்ன அவர்களை வேறையா? சரி வா எல்லாரையும் அழைச்சிருந்தால் இடம் கொடுத்துட்டே இருக்கு. புஷ்பக விமானம் வளர்ந்துட்டே இருக்கு, இடம் கொடுத்துட்டே இருக்கு. சுருங்கணும்னா சுருங்கிறது, வளரணும்னா வளர்றது. இப்ப பெருமான கொண்டு பெரியாழ்வார் தன் உள்ளத்துல வச்சுன்னு விஷ்ணு சித்தர்னு பேர் வாங்கிவிட்டாரே, சாத்தியமா? அவர் பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கிறவர். அப்ப அவ்வளவு பெரிய பிரம்மத்தை தனக்குள்ள வைக்க முடியுமானால் உள்ள புகுந்த பிரம்மம் தனக்குரிய இடத்தை தான் ஏற்படுத்திப்பார். அது அவருக்குரிய இடம்னா அப்ப அது நம்மளுது, நம்ம உள்ள சின்னதாட்சியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவர் இருக்கிற இடமாயிடுறதோ இல்லையோ. அப்ப அவரோட சம்பந்தப்பட்டு அவருக்கு தர்மபத்னின்னு ஆயிடுத்தினால் அவருக்கு உண்டான பெருமை நமக்கு வந்துடுறதுன்னு அர்த்தம். அப்படித்தான் மகாலட்சுமிக்கு அந்த பெருமை வந்து எங்கும் எல்லாவிடத்திலையும் கூடவே இருக்கிறாள். நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தே ச மானுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. எங்கெங்க பெருமாள் பிறக்கிறாரோ இவளும் கூடவே போடுவோம். அது இப்போ வெந்நீர் கூட வைக்க தெரியாத கணவன் வச்சுங்களேன், மனைவி பாடு ரொம்ப கஷ்டம். அவர் எங்க போனாலும் கூட போகணும், எது வேணுனாலும் எடுத்து கொடுக்கணும், துண்டு வேணும்னாலும் எடுத்து கொடுக்கணும், தீர்த்தம் வேணுனாலும் வச்சு கொடுக்கணும். கொஞ்சம் விட்டா தலையில கொட்டிட்டு கொப்பளத்தோட வந்துடுவார். அதனால தனியா அனுப்பவே முடியாது. அதே கட்டம் தான் இப்ப பெருமாளுக்கும். எங்கேயாவது இவரை தனியா அனுப்பிச்சா வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறார். அதனால கண்ணனா போறச்சே ருக்மிணி, ராமனா போறச்சே சீதை. ஏன் விடாம போறாள்னால் இல்லைன்னா வம்பு, அதுக்காக போறா. இல்ல இவ போலேன்னு வச்சுங்க அவர் கொல்ல ஆரம்பிச்சிருவார். ரட்சிக்கிறேன்னு போயிட்டு மகாலட்சுமி கூட இல்லைன்னால் அவர் சிக்ஷிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அதற்காகத்தான் எப்போதும் விடாமல் லக்ஷ்மி கூடவே செல்கிறார். நித்தியை வேஷா ஏஷா நித்யா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி. அபாயம்னா பிரிவு, அனபாயம்னா பிரிவின்மை. பெருமான விட்டு ஒரு நாளும் அவள் பிரிவதே இல்லை. விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி. அவன் தேவனா பிறந்தா அவ தேவியா பிறப்போ, அவன் மனுஷனா பிறந்தா அவ மானுஷியா பிறப்போ, எந்தெந்த இடத்துல எப்படி பிறக்கிறானோ கூட கூட போய் பிறக்கிறாள். அப்ப வியாப்தியிலும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறாள், அவன் தர்மபத்னி ஆனபடியால். அதே போல பிறப்பிலும் எங்கு பிறந்தாலும் தானும் கூடவே போய் பிறக்கிறாள், விடாம இருக்காளும் இல்லையோ. இத வியாபகத்துவம்னு 2வதா வச்சுக்கணும். அப்ப அவனும் எல்லாவிடத்திலும் நீக்கமர இருக்கிறார். இவளும் அதே போல எங்கும் சென்று சென்று ஆழ்வார் நிறைத்து கொண்டேனேன்னு சொன்னபடிக்கு தானும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். இது வியாப்தி. எல்லா இடத்துலையும் இருக்காரே, அவளுக்கு தானே ஆகாயம் கூட தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆகாசம் சொன்னா நீங்க யாரான்னு கேட்பீளா? திடீர்னு இந்த ஆகாயம் பார்த்து உங்கள் எல்லாரும் நீங்கள் இப்போது அமர்ந்து 100 பாசுரங்களை விடாமல் பார்க்காமல் சொல்ல கடவீர்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அது சொன்னா யாரான்னு கேட்க போறோமா? அதே இந்த நாட்டுக்கு ராஜா இருக்கார், நாளிலேருந்து ஒழுங்கா 33% வரி கட்டுங்க, பேச்சு மூச்சு இல்லாத கட்டிட்டு போகணும், வேற வழியே இல்லை இப்போ. அப்ப ராஜாவா இருந்தா ஆணையிடுவார், ஆகாயமா இருந்தா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும். ஆகாயத்துக்கு ஆணையிட முடியாது, ராஜாவால நிறைந்திருக்க முடியாது. ராஜா 2 அடிக்கு 2 அடி நாற்காலிட்டு தான் உட்கார முடியும். நான் ராஜாங்கிறதுக்காக இந்த மண்டபம் முழுக்க உட்கார முடியுமா? ஆனா ஆகாயம் மண்டபம் முழுக்க இருக்கும், ஆனா சொன்னா ஒருத்தர் கேட்க மாட்டார். இப்ப பிரம்மத்துக்கு 2 தன்மை பாருங்க. ஆகாயத்தை போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும், இதுக்கு வியாபகத்துவம்னு சொல்றோம். அதே அரசனை போல ஆணையிட்டா நடத்தும், அதுக்கு நியந்திருத்துவம்னு சொல்றோம்.
நியந்தாவாகவும் இருக்கார், வியாபகனாகவும் இருக்கார். இத நிருப நபோ வியாவிருத்தின்னு சொல்லுவார்கள். அவர் அரசனை போல இல்லை, ஏன்னா எங்கு நிறைஞ்சிருக்கார். அவர் ஆகாயத்தை போல இல்லை, ஏன்னா நான் வசைந்தான் நாடே ஆடும். ஆகாயத்துக்கு அந்த பெருமையெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு இருக்கும் இல்லையோ. இப்ப பெருமாள் எங்கும் நியமிக்கிறார், யாரையும் உள்ளே புகுந்து இருந்து கொண்டு நியமிக்கிறார். சர்வசாகம் ஹிருதி சந்நிவிட்ட மத்த ஸ்மிருதி ஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். இந்த கண்ணனே கீதையில சொல்றார், எல்லார் உள்ளத்திலையும் நான் உட்காண்டு நான் தான் அர்ஜுனா மொத்த பேருக்கு ஆட்சியை செலுத்துறேன். இல்லையே, யார் யாரோ செலுத்துறதா சொன்னாலே பார்த்தோம் என்னால் அதெல்லாம் 5 வருஷம் தானே, அதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையோ. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கவர் எச்சைக்கும் 7 பிறவிக்கும் அவர் தான் ஆட்சி. தேர்தல் உண்டா, தேர்ந்தெடுப்போமா? கிடையவே கிடையாது. ஒரு தடவை மன்னர் ஆட்சியை அடுத்து இது என்ன ஜனநாயகமே இல்லையென்னால், ஜனநாயகம்லாம் இங்க வைஷ்ணவத்துல கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற ஒரே நாயக்கர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் எப்பவுமே நாயக்கனாக இருப்பார். ஆனா நல்ல நாயக்கன், அதை பார்க்கணும் இல்லையோ. ஏன்னா மற்ற பேர்லாம் எப்படி இருப்பாளோ தெரியாது 5 வருஷம் கழிச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல, எச்சைக்குமாக நன்னாத்தானே இருக்கார். அப்ப அந்த எம்பெருமான் நமக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதுனாலே சர்வசாகம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதிஜானம் அபோகனஞ்ச. யாருக்கு எது ஞாபகம் வந்தாலும் என்னாலதாங்கிறார், யாரானு ஏதானு மறந்து போயிட்டாலும் என்னாதாங்கிறார், புதுசா ஒன்ன தெரிஞ்சு படிச்சுட்டாலும் என்னாலதாங்கிறார். ஹிருதி சந்நிவிட் மத்தஹா ஸ்மிருதிஹி. ஸ்மிருதினா ஏற்கனவே இருக்கிறது இப்ப ஞாபகம் வருது. ஞானம் புதுசா ஞானமே பிறக்கிறது. அபோகனம் மறதி. மூணுமே என்னாலதான். அப்படின்னு தகப்ப நான் வெடிக்க சொல்லுவார், ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, மறந்து படுத்துன்னா கவலைப்படாது, பகவான் உள்ள இருக்கவே மறந்து படுத்துன்னு சொல்லிவிடு. ஏன்னா இப்ப அவர் தானே சொன்னார், நான் உள்ள இருந்து உன் மறதிக்கு நான் தான் காரணம், ஞாபகம் வர்றதுக்கு அவர் தான் காரணம்னா மறதிக்கு அவர் தான் காரணம். மறந்தாலும் அவரது, ஞாபகம் வந்தாலும் அவரது என்று உள்ளே அமர்ந்து கொண்டு நியமிக்கிறார் இல்லையோ. அதே போல மகாலட்சுமி செய்கிறாள். அன்னால் இவராவது உள்ள இருந்து ஞாபக மறதியை நியமிச்சிருக்கார். அப்படி இல்ல லட்சுமி தேவிமாராவார், திருமகள் பூமி ஏவ மற்றமரர் ஆட்செய்வார். 8ஆம் பத்துல நம்மாழ்வாருடைய பாசம். ஏவ நியமிக்கிறதுங்கிறது ஏவுதல், ஏவது. தேவிமாராவார், திருமகள் பூமி, பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் தேவிகள் அமர்ந்து கொண்டு மொத்த தேவர்கள் தேவிகள் கோட்டி முழுக்க அவாதான் நியமிப்பாளாம். இதை ஆளவந்தார் சாதிக்கும் போதும் தத்தாச தாசீகணா ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம்னு கேட்டார். தத்தாச தாசீகணா, எல்லாரும் தாசனா தாசியா பிராட்டிக்கு இருந்து. இன்னைக்கு என்ன நியமனம்? இப்ப நித்திய மண்டலம் வைகுந்தம். வைகுந்தத்துல எல்லாரும் கார்த்தால கை கட்டுக்கிறாங்க. ஒன்னும் காலமே கிடையாது, வெறும கார்த்தாலேன்னு சொல்றேன். காலஸ்தரவை பிரபு, காலம் மாறாது. இப்ப இன்னைக்கு வைகுந்தத்துல நான் என்ன தொண்டு செய்யணும்? உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு பூ கட்டணும்னு நீங்க ஆசைப்படலாம், இன்னைக்கு பெருமாள் பல்லக்கு ஏழப்படணும்னு நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு புதுசா வஸ்திரம் ஒண்ணு நெஞ்சு கொண்டணும்னு நினைக்கலாம், நீங்க பெருக்கி தொடக்கணும்னு நினைக்கலாம். இன்னைக்கு பெருக்கி தொடச்சிட்டேன், நாளைக்கு பூ கட்டணும்னு ஆசை வரலாம். இதெல்லாம் யாரு வேலை பிரிச்சு கொடுக்கறது? வைகுந்தம். வைகுந்தத்துல யாரானு வேலை பிரிச்சு கொடுக்கணுமோ இல்லையோ, மகாலட்சுமி தான் அந்த பெரிய பொறுப்பு எடுத்துட்டு இருக்கலாம். இங்க வாரம் உமக்கு இந்த வேலை, இங்க வாரம் உமக்கு இந்த வேலை, நேற்றுக்கு இதை பண்ணிடல இன்னைக்கு இதை பண்ணும் அப்படின்னு மாற்றி மாற்றி வேலை போட்டு கொடுக்குறாளோ இல்லையோ. அப்ப நியந்தா யாரு? அவதான் நியமிக்கிறவோ. பெருமானியே நியமிக்கிறாளே, நீர் படைச்சது நன்னா இருக்குன்னு சொல்லணும்னா அப்ப எவ்வளவு பெரிய நியந்திரத்துவம். அதனாலே பெருமானுக்கு நியந்திரத்துவம் உள்ள உக்காண்டு ஞாபகம் மறதி இத்தோட சரி. ஆனா பிராட்டிக்கு இருக்கிற நியந்திரத்துவம் ஒவ்வொரு நாளும் யாராரு என்னென்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் தான். ஸ்ரீமன் மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு சொல்லலையா? பிரம்மாவோ இந்திரனோ கங்காதரனோ யாராக இருந்தாலும் அவள் ஆணைக்குட்பட்டுத்தான் நடந்தாக வேண்டும். அப்ப பெருமான் காரணமாக இருக்கிறார், இவர் ஆனந்தத்துக்காக எங்கும் வியாபித்திருக்கிறார், அவரும் எங்கும் வியாபித்திருக்கிறார். யாரையும் நியமிக்கிறார், பிராட்டி நியமனம் பண்ணித்தான் வேலையே நித்தப்படி போட்டு கொடுக்கிறார். இப்ப இந்த 3 விஷயங்கள் பார்த்துட்டோமா? இனி அடுத்து நம்ம பாபங்கள் போக வேண்டும். பெருமான் பாபத்தை போக்குறாரா, பிராட்டி பாபத்தை போக்குறாளா? இப்ப நான் ஒரு பாட்டு சொன்னேன்னு இல்லையோ, பூமியில் இருப்பாள் வினை தீர்க்கும்னுட்டு. நம்ம வினைகளை எல்லாம் பிராட்டி தீர்க்கிறாள். ஆனா பெருமாள் தான் அதுக்கு உறுதி கொடுத்திருக்கார். சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஒன்னும் சோகப்படாதே, நான் பார்த்து உன் எல்லா பாபங்களையும் கழித்து விடுகிறேன். இப்போ
ஆழ்வாரே பாசுரத்துல சொல்றார், தாள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கழிமினே கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கந்தருமே. நம்முடைய சார்ந்த இரு வல்வினைகளை சகித்து மாய பத்தறுத்து தீர்ந்து தன்மால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான். மோட்சத்துக்கு கொடுக்க போற வரைக்கும் முதல் தடங்கள் எது? இப்ப திடீர்னு உங்களை பேட்டி எடுக்கிறாள்னு வச்சுக்கோ, நீங்க மோட்சத்துக்கு ஏன் இன்னும் போல? சாமி நாங்கள் பாட்டு ஏதோ ஒழுங்கா இருந்துட்டு இருக்கோம், நீ அங்கே நீங்க வந்து இப்போ வயசு இப்பதான் 40 இன்னும் எவ்வளவு பொறுப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் 90 வயசு கேட்க வேண்டிய கேள்வியே இப்ப வந்து கேட்கறீங்களே என்னால். ஏன் இந்த கேள்வி 5 வயசு கேட்டா தப்பான்னா? இத்தனை ஜென்மம் எடுத்துட்டோம். யாரோ ஒருத்தர் நமக்கு இப்ப வயசு 30ன்னு தெரியாமல் நீங்க மோட்சம் போறதுல உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமா தலையாட்டுவோமா? அப்படின்னா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அது எந்த வயசா இருந்தா இப்ப இல்லையே, அப்புறம் என் குடும்ப பொறுப்பை யார் பார்ப்பார்னா? என்னமோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி. இப்பவும் நம்ம பார்க்கல, நாளைக்கு நம்ம பார்க்க போறதும் இல்லை. பார்க்கிறவர் என்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த இல்லாத பொறுப்பை நம்ம தலையில தூக்கி வச்சிருந்து நான் பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தால், ஒருத்தர் அலுவலகத்துக்கு நித்தியம் போடுவார். அவருக்கு வருஷத்துக்கு 30 நாள் விடுமுறை உண்டு, போடவே மாட்டார். ஏன் இவர் போடவே மாட்டேங்கிறார்? கொஞ்சம் உதக மண்டலத்துக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ போகப்படாதோ? நீ இத்தனை வெயில் காலத்துல விட்டே உட்காந்துருக்கீர். திடீர்னு ஒருத்தன் பொறுக்காம கேள்வி கொட்டான், என்ன உம்ம அலுவலகம் உம்ம தலையில ஓடுறதா நினைப்பா? அதனாலதானே ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கல. அவன் ரொம்ப மெதுவா காதோட வந்து கடிச்சான். ரகசியமா சொன்னா, என் தலையில ஓடல, அது எனக்கு தெரியும், ஆனா இன்னும் முதலாளிக்கு தெரியாது. அவர் ஏதோ என் தலையில ஓடுறதா நினைச்சுட்டு இருக்கார். அதனாலதான் நான் நித்தியம் போயிட்டு இருக்கேன். நான் 1 மாசம் விடுப்பு எடுத்தேன்னு வச்சுக்கோ, அவர் இப்ப கண்டுபிடிச்சிருவார் என் தலையில ஓடலேன்னு. ஏன்னா நான் இல்லாட்டா கூட அது நடக்கத்தான் போறது, நன்னா நடக்கும். மறுநாள் சீட்டு கழிச்சுடுவார். அதனாலதான் நான் போகாத இருக்கேன். அது வரைக்குமானவர் என் தள்ள ஓடுறதுன்னு நினைச்சிட்டு போறோம் இல்லையோ. இதே போலத்தான் நம்ம குடும்பம் நடத்துற பொறுப்பு சிரிக்கிறது. நம்ம தலையில அது நடக்கல, ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறது என்னமோ நாம தான் நடத்துறோம்னுட்டு இல்ல, அது அவர் நடத்துறான்னு விடணும். அப்படின்னா 20 வயசுல இந்த கேள்வி கேட்டா கூட கவலைப்பட மாட்டோம். தாராளமா இப்ப பெருமாள் கொடுத்தாரா நான் போக தயாரா இருக்கேன் சார். என்ன இது அதுன்னு யாரோ 2 பேர் சொல்லலாம், அவ்வளவுதானே. இப்ப பொறுப்பை கழித்து விட்டு போனால் ஒன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலன்னால் தானே நடக்கும். பல இடங்கள்ல பார்த்தால் அந்த கணவனோ மனைவியோ இருந்த வரைக்கும் கூட குடும்பம் கட்டப்பட்டிருக்கும். திடீர்னு போயிடுவா, போன அப்புறம் தெளிஞ்சு போய் குடும்பம் நன்னாயிடும். இது பல இடத்துல பார்த்திருப்போம். ஏது அவர் இருக்கிறச்சேவே இவ்வளவு கட்டமா இருந்தது என்னால், அப்பவும் பகவான் தான் நடத்திருக்கார், இப்பவும் பகவான் தான் நடத்துறார். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நானே என் குடும்பத்தை நடத்திக்கிறேன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்திருக்கார் கண்ணன்? கீதையில 16வது அத்தியாயத்துல நமக்கு ஒரு பேர் தரா. நானே என் குடும்பத்தை பார்த்துப்பேன், நானே சம்பாதிச்சுக்கிறேன், என் எதிரிகள் எல்லாம் நானே போக்கிடுவேன் என்று சொல்லியிருந்தால் அர்ஜுனா, அவனுக்கு நான் கொடுத்த பேர் ஆசுரன். அவன் தான் ஆசுரன். எங்கேயோ நீங்க தேட வேண்டாம், இப்போ நம்மளத்தான் ஆசுரங்கிறது. யார் ஒருத்தன் பெருமான நம்பாமல் தானே நடத்தி கொள்ளுகிறேன்னு சொன்னால் அது அத்தனை அசுரத்தன்மை. தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரிமதா. அதனால அந்த தன்மை நமக்கு வேண்டாம். அவர் தான் நடத்துறாருங்கிறது தெரியும். மோட்சத்துக்கு போகணும்னா எது தடங்கலா இருக்கு? அனாதி காலமான வினைகள் தடங்கலாக உள்ளன. இந்த வினைகளை போக்குறேன். 2 விதமான கர்மங்கள், அதைத்தான் சார்ந்த இருவல் வினைகள்னு சொல்றார் ஆழ்வார். நல்லருள் வல்வினைன்னு ஆச்சாரஹிருதயம்ங்கிற புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒன்னும் நல்லது புண்ணியம், இன்னொன்னு தீயது பாபம். ஆனா 2யுமே தொலைச்சாதான் மோட்சமா முடியும். நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கேன், பெருமாள் வைகுந்தம் கொடுக்குறோம்னால் தரமாட்டார். இன்னும் கொஞ்ச நாள் இரு, நீ சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கெல்லாம் சௌக்கியமா அனுபவி, நன்னா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு எப்ப போரும் தோன்றதோ அப்பவான்னு விட்டுடுவர். அதனாலே 2யும் தொலைத்தாக வேண்டும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்னு உபனிஷத்து சொல்றது. பாபங்களையும் தொலைக்க வேண்டும், புண்ணியங்களையும் தொலைக்க வேண்டும். மொத்தமா வச்சுங்க, கர்மங்களை தொலைக்க வேண்டும் வச்சுங்க. கர்மத்துல பாவம் ஒரு வகை, கர்மத்துல புண்ணியம் ஒரு வகை. புண்ணியம்ங்கிறது தங்க சங்கிலின்னு வச்சுங்களேன். இப்ப நம்மளை போட்டு யாரோ கைது பண்ணிட்டு போறா, போகிறச்சே காப்பு போட்டுருவாளோ இல்லையோ, விலங்கு மாட்டின்னு போவா. அந்த விலங்கு தங்கத்துல பண்ணி மாட்டின்னு போனாலாம். இதனால என்ன லாபம்? இப்போ விலங்கு தான் இல்ல, உங்களுடைய சிறைச்சாலை கம்பிய தங்கத்துல பண்ணி வைக்கிறேன்னு இருந்தா சிறைச்சாலை தானே. அதனால புண்ணியமா இருக்கட்டும் பாபமா இருக்கட்டும் மோட்சம் போறதுக்கு விரோதம். அந்த விரோதியை பெருமாள் கழிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனா அதை போக்கத்துக்குள்ள அவர் படுத்துற பாடு, நான் அவர் முன்னாடி போய் நின்னாலே நான் பண்ணிருக்கிற தப்பு தான் அவர் கண்டப்படுறது. அவர் சொல்றார், நான் எல்லாம் பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களை போக்குறேங்கிறாரே ஒழிய அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வரணுமே. என்னுடைய குற்றங்கள் கண்ணப்படாத இருக்கணும் இல்லையோ. நல்ல வேளை அந்த கட்டமே இல்லாத பாபத்தை போக்குறது
மகாலட்சுமி தேவி. ஏனெனில் பெருமானுடைய 2 கண்களில் ஒரு கண்ணு சூரியனை போலே, ஒரு கண்ணு சந்திரனை போலே. சூரியனாட்ட இருக்கிற கண்ணால சுட்டரிச்சிருவார், சந்திரனாட்ட இருக்கிற கண்ணால குளிர குளிர கடாட்சிப்பார். 2 செய்யறார் பெருமாள். எனக்கு பயம், இப்போ நான் போய் நிக்கிற வேளை எங்கேயான சூரியனாட்ட இருக்கிற கண்ணில் பார்த்துட்டாருனால் அப்ப நிச்சயமா என்னை எரிச்சு சாம்பலாக்கிட போறார். அதுக்கு ஒரே வழி, நான் சந்திரனாட்டம் அவர் குளிர பார்த்து நிக்கிறச்சே போனோம், இல்ல என்கிட்ட 4 புண்ணியம் இருக்கணும். நிச்சயமா இல்லை, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சேர்த்தே வச்சுக்கல. இவர் எப்ப சந்திரனாட்ட பார்க்க போறாருன்னு தெரியல. நான் உடனே கேட்டேன், சுவாமி யாரான ஒருத்தருக்கு 2 கண்ணுமே சந்திரனா இருக்கிறவா இருக்காளோ, அது இன்னும் சௌக்கியமா இருக்கும் இல்லையோ? ஏன்னா 1 சூரியன் 1 சந்திரன்னா எப்ப சுட்டுடுவார்னு தெரியாது. 2 கண்ணுமே நிலவாட்ட இருக்கிறார்னால் அப்ப பெருமாள்கிட்ட இருந்து நகருங்க, தாயார்கிட்ட வாங்க. மகாலட்சுமிக்கு தான் 2 கண்களும் நிலவு போன்றவை, 2ம் குளிர்ச்சியாத்தான் இருக்கும், எப்பவும் வெப்பத்தை காட்டவே காட்டாது. அதான் நமக்கு வேணும் இப்போ. அதனாலதான் அவள்கிட்ட வரும்போது பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும், அவள் தீர்க்கிறாள். 2 சின்ன வித்தியாசம் தான். இப்போ பெருமான் சொல்றது, நீ உன் பொறுப்பை செய், நான் என் கடமையை ஆச்சறேன். நீ சரணாகதியை ஒழுங்கா பண்ணு, தப்பு இல்லாம பண்ணியானா நான் பார்த்து உன் பாவத்தை போக்குறேன். மகாலட்சுமி சொல்றது, நான் உன் பாவத்தை போக்குறேன். 2த்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போச்சா? நீ பண்ண வேண்டியதை ஒழுங்கா பண்ணு, நான் பண்ணதை பண்றேன். இது பெருமாள் சொல்றது. இதை சொல்லி நம்ம தலையில ஒரு பொறுப்பு வந்த உடனே நம்ம உட்கார்ந்து விடுவோம். நம்ம இன்னைக்கு ஒழுங்கா பண்ணியிருக்கோம், எதை ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னாலும் அப்பவே விட்டுடுவோம். பார்த்த மகாலட்சுமி இதெல்லாம் ஒன்றும் செருப்பிட்டு வராதுன்னா அப்பா என்ன சொல்லுவார், நீ போய் 92 வாங்கிட்டு வா, நல்ல மிதி வண்டி 4000 ரூபாய்க்கு நான் வாங்கித்தரேன். நீ 92 வாங்கு, நான் மிதி வண்டி வாங்கிட்டு வரேன். அம்மா சொல்றது, நீ பரீட்சை எழுதிட்டு வா, சக்கர பொங்கல் பண்ணி வைக்கிறேன். வித்தியாசம் தெரிஞ்சு படுத்தாப்போ பரீட்சை எழுதி என்ன வாங்கிட்டு வாலாம் அவ சொல்லவே இல்லை. இப்போ நீ போயிட்டு வா போறோம், நீ போனதுக்கு பண்ணி வைக்கிறேங்கிற அளவு இல்லையோ, தானே வந்துடும். எங்க போயிட போறது 92? இப்போ அதுக்கு நீ வராட்ட பெரம்பையே கையில வச்சுன்னா புள்ள ஓடிப்படும். இதை அவ தெரிஞ்சுட்டு இருக்காளா? அதை போலத்தான் இப்ப பெருமானும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடணும், மாமேகம் சரணம் பிரஜ, என்ன பத்தணும், என் ஒருத்தனையே பத்தணும், பச்சினேங்கிற எண்ணமும் இல்லாத பச்சனும், நான் பச்சினேன்னு சொல்லவும் கூடாது. இவர் போடுற விதிமுறைகள்லாம் 1 2 இல்ல சுவாமி, இத்தனையும் பண்ணால் எப்பவோ ஒரு நாள் பாபத்தை தொலைப்பார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இதே தாயார்கிட்ட கேட்டு போகும்போது அவ இப்படி கையில அபயாஸ்தம் வச்சுக்கலாம், கையை இப்படி வைத்துக்கொண்டு ஒன்னும் கவலைப்படாதே, அவர் சன்னதிக்கு போயிருப்பிய இப்படித்தானே கை வச்சிருந்தார், ஆமா இப்படி வச்சிருந்தார், பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு பெருமாள் இப்படி கை வச்சிருந்தார். நான் சொல்றேங்களு, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவரை கண்டு பயப்படாதே. நீ எப்ப பார்த்தாலும் இப்ப அவரையே பார்த்து பயந்துட்டு இருக்க. ஏன்னா அவர் புருஷோத்தமனா இருக்கார், சுதந்திரனா இருக்கார், எப்ப என்ன பண்ணுவாரோ தெரியல. அவரை நீ கேட்கறத கொடுக்கிறவனா நான் மாத்தி தரேன். ஸ்ரீநிதின் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. அந்த பெருந்தேவித்தாயார் திருக்கண் பார்வைக்காக ஏக்கத்தோட பெருமான் அனைத்தையும் கொடுக்கிறாரா? அப்ப அதை ஆக்கி கொடுப்பவள் அவள் தானே. அதனால அவ கை இன்னும் முக்கியம். பெருமானும் நமக்கு வினைகளை போக்குகிறார், பிராட்டியும் வினைகளை போக்குகிறாள். ஆனா வித்தியாசம் இருக்கு. அவர் நாம பண்றத பண்ணால் அந்த விதிமுறைக்குட்பட்டு போக்குவார். ஆனா பிராட்டி தான் ஆசைப்பட்டே போக்கி விடுகிறாள். அதனால் பாபங்கள் சுலபத்தில் போய்விடுகின்றன. அத்தையும் தெரிந்து கொண்டோம், பாபத்தை போக்கி விடுகிறார். சார்ந்த இருவல் வினைகளை பெருமான் கழித்தும் பிராட்டியும் கழித்தும்னா அவள்கிட்ட பாபங்கள் போறது இன்னும் சுலபமா இருக்குன்னு பார்த்துக்கோ. இன்னும் ஒரு அழகான வார்த்தை மாரீச்சன் சொன்னது. ராமாயணத்துல பல இடத்துல வால்மீகி வசிஷ்டரை சொல்றார், விஸ்வாமித்திர சொல்றாருன்னு வைக்கவே மாட்டார். கும்பகர்ணன் சொல்றார், இந்திரஜித் சொல்றார், வாலி சொல்றார், சூர்பனக சொல்றார், தாரா சொன்னா, மந்தோதரி சொன்னா, இத்தனை பேரும் விரோதிகள். ஒத்தரும் வேண்டியவாள். இப்ப நான் சொன்னவா அத்தனை பேரும் விரோதிகள். ஆனா இவ ஒத்தொத்தரும் என்னென்ன மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமோ? இப்ப பெருமானை பத்தி ஒண்ணு பார்ப்போம், தாயாரை பத்தி ஒண்ணு பார்ப்போம். 2மே ராமாயணத்துல தான் இருக்கு. ஒன்னு தார சொல்றது உத்தம அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ வரீஷ கொண்டாடிண்டே போறா ராமனை பத்தி. வாலிய கொன்னாச்சு, பெரிய வில்லும் தானுமா ராமன் நின்று இருக்கார். பஸ் தீக்கணும், நம்ம கணவனை கொன்றவன்னு நிறைய நிந்திக்கணும் என்று நினைத்து கொண்டு தாரை வந்தாள். ஆனா ராமன் நிக்கிற தோரணையை பார்த்த உடனே வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். வந்தது வையறதுக்கு, ஆனா வாழ்த்து என்று கத்தம் அப்பிரமேயச, உன் பெருமை என் புத்திக்கே எட்லையே ராமா. பிரமாண புத்தி, நம்ம அறிவு, நம்ம புத்தி. பிரமேயம்னால் நம்ம புத்தியால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அதான் பிரமேயம். அப்பிரமேயம்னால் புத்திக்கு எட்டாதது.
அறிவுக்கு எட்டாதது. ராமா நீ அறிவுக்கு எட்டல. பொதுவா என்னன்னு சொல்லுவோம், அறிவுக்கு எட்டுறது கண் முன்னாடி தெரியல, இதுதான் நம்ம சொல்லுவோம். என் புத்தி இருக்குன்னு சொல்றது, ஆனா கண்ணு முன்னாடி பார்க்க முடியல. ஆனா இப்ப தாரை சொல்லிட்டு இருக்கிறது, கண்ணு முன்னாடி உன்னை பாக்குறே ராமா, ஆனா உன் பெருமை என்னால தெரிஞ்சுக்க முடியல. அதத்தான் அப்பிரமேயன்னு சொன்னாள். அப்ப தொம் அப்பிரமேயச்ச, நீன்னு தெரியறது, கண் முன்னாடி பாக்குறேன், ஆனா உன் பெருமைகளை எவ்வளவுன்னு சொல்ல முடியல. இது தார ராமனை பத்தி சொன்னது. இதே ராவணன் வந்து உதவி கேட்கிறான் மாரீச்சனிடத்தே, நீ மாயமானாக போக வேண்டும், ராமனை ஏமாற்ற வேண்டும், வெகு தூரத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், அப்ப நான் சீதையை தூக்கின்னு போயிடுறேன். இதுதானே ராவணனுடைய திட்டம். இத மாரீச்சனிடத்துல சொல்லச்சு அவன் சொல்றான், அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ்எசா ஜனகாத்மஜா, பிராட்டியோட சேர்ந்திருக்கிற ராமனின் பெருமை வாயால் சொல்லணாது, மனத்துக்கு எட்டாது, புத்திக்கே எட்டாது. அப்ப அவனும் சொல்லியிருக்கான், தாரையும் சொல்றான். தார ராமனை பத்தி சொன்னது புத்தி கெட்ட மாட்டார். ஆனா இப்போ சொல்ற மாரீச்சன் ராமனை பத்தி சொல்றது புத்தி கெட்ட மாட்டார். ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. புத்தி கெட்ட மாட்டார்னு தார சொல்லச்சே ராமனை மட்டும்தான் சொன்னான். ஆனா புத்தி கெட்ட மாட்டார்னு மாரீச்சன் சொல்லும் போது எஸ்எசா ஜனகாத்மஜா அப்பிரமேயம் தத்தேஜா, அந்த ஜனகன் பெற்ற செல்வமான சீதையோடு சேர்ந்த ராமன், சீதையோட சேர்ந்த ராமனுடைய பெருமையை யாராலும் சொல்லணாது. அப்ப பெருமாளுடைய தனிப்பெருமையே சொல்ல முடியாது. மகாலட்சுமியோட சேர்ந்தால் கண்டிப்பா அந்த பெருமையை சொல்ல முடியாது. அதனாலதான் ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதேன்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரத்தையா பிராட்டியோட சேர்ந்து, தேவஹா பெருமான் இத்தனை நாளுமே நிறைய குணங்கள் இருக்கிறவர் தான். ஆனா அவனுக்கு குணத்துக்கு பூர்த்தி, பெருமானுடைய குணங்கள் பூரணமா இருக்கணும் இல்லையோ. அழகிமணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு சுவாமி இருந்தார். வடக்கு திருவீதி பிள்ளையனுடைய 2வது திருக்குமாரர். மூத்தவர் பிள்ளை லோகாச்சாரியர். காஞ்சி தேவ பெருமாளே தான் பிள்ளலோகாச்சாரியரா திருவதாரம் பண்ணினார். இது வியாக்கியானத்துல அவதாரிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதே மாதிரி அவருடைய தம்பியார் அழகிமணவாள பெருமாள் நாயனார். அவர் திருப்பாவைக்கு 6000 படி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை ரொம்ப அழகா சொல்றார். அழகு அவளாலே, பெருமானுடைய அழகு யாராலே? பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால. குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே. அவர் எளியவரா இருக்காரே யாராலே? அவளாலே. அவர் ரொம்ப மேம்பட்டவரா இருக்கிறாரே யாராலே? அவளாலே. அவர் ரொம்ப அழகா இருக்காரே யாராலே? அவளாலே. நல்ல பண்பாளரா இருக்காரே யாராலே? அவளாலே. நிரூபித்தால் அடங்களும் அவளாலேயா இருக்கும். ஆராய்ச்சி மட்டும் பண்ணி பார்த்தா மொத்தம் பெருமானுக்கு அவளால தான் இருக்கும் என்று எழுதியிருக்கணும்னால் அப்போ எந்த பெருமையும் அவளால தான் போட்டிருக்கு. அப்ப அவருக்குன்னு ஏதாவது உண்டா இல்லையா? எல்லாம் அவளாலே அவளாலேன்னு சொல்லிட்டீரே, பெருமாளுக்கு பெருமை உண்டா இல்லையானால் அந்த அவள் அவருடையவர் இல்லையோ, அவளுதான் பெருமை. இப்போ எல்லா பெருமையும் அவளால், ஆனா அவள் அவருடையவர் இல்லையோ, அவளுதான் அடிபட்டு போச்சு. மற்ற எந்த பெருமை அவளிடத்தில் இருந்தாலும் கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாச்சய கஹா புண்டரீக நயனஹ கப்புருஷோத்தமஹ. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்துல கேட்டார், திருவுக்குன் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே என்று திருமங்கியாழ்வார் தேரெழுந்தூர் ஆமருவி அப்பன் எல்லாரும் சேவிச்சிருக்கீங்களோ இல்லையோ. கோசகன் பெருமாள் பசுமாடு கண்ணு குட்டியோட, நடுவுல பெருமாள், ஒரு பக்கம் கருடன், ஒரு பக்கம் பிரகலாதன். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். இந்த பக்கத்து பெருமாள் எல்லாருமே ஏகாந்தமா இருப்பா. எப்ப வேணா நீங்க போலாம், கூட்ட நாட்டமே இல்லை, அழகழகா எழுதிருப்பா, நன்னா சாத்துப்படியெல்லாம் சாத்தின்னு இருப்பா. நிதானமா சேவிச்சு வரலாம். 6 மணி நீங்க நின்னா கூட ஜரகண்டி காதுல விழாது. அது வேணும் இல்லையோ, இல்ல ஜரகண்டி தள்ளிட்டே இருந்தா. ஆனா நம்மள என்ன பண்ணுவோம்னா, கூட்டமா இருக்கிற கோவிலுக்கு திரும்ப திரும்ப போவோமே தவிர பக்கத்துல பெருமாள் காலியா நின்று இருப்பார். சாமி பாருமே, இங்க கொஞ்சம் சேவிச்சுட்டு போமேன்னா, அது நாளைக்கு வரேனே அப்படின்னு கிளம்பி போயிட்டா வருவோமே. அவரு தானே பெருமாளை போய் இல்லை இவர் தான் மோட்சம் கொடுக்குறா, அவர் தரமாட்டாரா? இல்ல அவர் எதுவும் தரமாட்டேன்னு என்னைக்கானு சொன்னாரா? நாம கொஞ்சம் ஏகாந்தமான ஸ்தலங்களுக்கு போகணும். பெருமை சேவிக்க மட்டும் இல்லை, போய் கொஞ்சமான கைங்கரமானும். தேரெழுந்தூர்ல திருவங்கியாழ்வார் கேட்டார், திருவுக்கும் திருவாகிய செல்வா. திரு மகாலட்சுமி, திருவுக்கும் திருவாகிய அந்த மகாலட்சுமிக்கு யாரு செல்வம்? மகாலட்சுமிக்கு யாரு திரு? அவளே திரு. அந்த திருவுக்கு திரு உண்டானால் அவர் தான் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு அவரைத்தான் சொல்றோம். கஸ்ரீ ஸ்ரீயா, ஸ்ரீயா மகாலட்சுமிக்கு ஸ்ரீ திரு. எல்லாருக்கும் நம்ம ஸ்ரீ போட்டு விடுறோம் இல்லையோ. இப்ப மகாலட்சுமிக்கு யாரு ஸ்ரீ? அவளே ஸ்ரீ. அவளுக்கு யார் ஸ்ரீ? அவர் தான் ஸ்ரீ. அப்ப பெருமை இவளாலேயா? பெருமை அவளாலேயானால் பெருமையெல்லாம் இவளாலே. ஆனா இவள் அவருடைய சொத்து.
அதனால அது மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்துல தான் பெற்றுட்டு போயிட்டாரோ இல்லையோ. இப்படியாய் பெருமானுடைய பெருமை அவளோட சேர்ந்த விற்பாடு அளவிடவே முடியாது என்று மாரீச்சன் சொல்றார். அப்ப அப்பிரமேயத்துவம், அளவுக்கில்லாத பெருமை, புத்தி கெட்டாத பெருமை பெருமானுக்கு உண்டு. ஆனா எதனால் உண்டு? பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறபடியால் அப்பேற்பட்ட பெருமை அவருக்கு வந்துடுறது. எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ன வேதசா. சோ அங்க வேத எதிவான வேதான்னு உபனிஷத் சொல்றது. பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டேன்னு யாரு சொல்றானோ அவன் தெரிஞ்சுனதே இல்லையா. நீங்கள்லாம் பெருமாளை தெரிஞ்சுட்டீங்களோ? நன்னா தெரியுமே, 108 திவ்யதேசம் சேவிச்சு வந்தாச்சு, 4000 பாட்டு படிச்சாச்சு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்றால் இவன் இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். தைரியமா ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னும் தெரிஞ்சுக்கல. இதே இன்னொருத்தர் அதெல்லாம் எங்க தெரிய போறது, பிரம்மம் பிரம்மன் தான், என் உள்ளத்துக்கா எட்ட போறார், அவர் எங்கேயோ நான் எங்கேயோ என்று ஒருத்தன் ஒத்துக்கிறான்னால் அவன் தான் பிரம்மத்தை உள்ளபடி அறிந்து கொண்டான்னு ஒத்துக்கணும். அதனாலே நாம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னதுக்காக ஊரவனா ஏமாத்தலாம். எனக்கு நன்னா தெரியும், என் பின்னாடி வாங்கோ நான் காட்டுறேங்கிறாள். யார் பின்னாடி யாரும் போக முடியாது, யார் அப்படி காட்டவும் முடியாது. அவரே நம்ம உள்ள உட்காந்து ஆச்சாரியர்கள் மூலம் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். அதனாலே பிரம்மத்தேன்னு தெரிஞ்சுக்க போனோம்னால் அவருக்கே இந்த பெருமை தெரியாது, அவரே அறிஞ்சுக்க போறது இல்லை. ஆனா நம்ம புத்தி கேட்டாதவராக அவர் உள்ளார், அவருக்கும் பெருமை சேர்ப்பவளாக பிராட்டி உள்ளாள். இது அவருக்கு இருக்கிற பெருமை. அழகு, பெருமானுக்கு இத்தனை அழகு இருக்கே, அழகும் அவளாலேன்னு சொன்னார் இல்லையோ. அருளும் அவளாலே, மேன்மையும் அவளாலே, நீர்மையும் அவளாலே, நிரூபித்தால் அவ்வளவும் அவளாலே. பெருமானுக்கு அழகு நன்னாத்தான் இருக்கு. இப்போ ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருகு ஹிரண்யகேசா, பார்த்தாலே திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கார். நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமா உபனிஷத்தே சொல்றது. அப்படி நீருண்ட கார்மேகம் போல இருப்பாராம். அவர் மேகமாட்டம் இருந்தா அக்னி சிக்கேன்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு நெருப்பு கொழுந்து எழியறது இல்லையோ, அந்த நெருப்பு எரியரிச்சு அதற்குள்ள சின்னதா ஒரு கருப்பு பார்த்திருக்கீங்களா? நெருப்பு ஜுவாலை எரியறது, அதை நன்னா உத்து பாருங்க, அதனுடைய ஆரம்பத்துல ஒரு துளி மட்டும் ஒரு கருப்பு ஜுவாலை இருக்கும். அதை போல் இந்த மொத்த மேகம் இருக்கும் இல்லையோ, அந்த கருப்பு மேகம், அதற்குள்ளே ஒருவேளை இந்த மேகத்தை பின்னாடி சந்திரன் வந்திருக்குச்சே பார்த்திருக்கீங்களா? மேகம் நன்னா கருப்பா இருக்கும், அது பின்னாடி அழுத்தமா சந்திரன் இருந்தால் சந்திரனுடைய ஒளி ஒரு வெள்ளி ஜரிகையாட்ட அந்த மேகத்தினுடைய விளிம்பு முழுக்க இருக்குமா? நாம் அப்படி இயற்கை காட்சிகள்லாம் வரைச்சே 2 நிமிஷம் நின்று பார்க்கணும். ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னு ஓடி இருந்தா அப்புறம் எந்த பாட்டு வரைச்சேவோ அர்த்தமே புரியாது போடும். அவர் எழுதரிச்சே இப்ப சொல்றது நீல தோயத மத்தியத்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரானால் பெரிய கருப்பு மேகத்துக்குள்ள இருக்கிற அக்னி சிகையை போலேன்னு ஒரு சொல்லல. அக்னி சிகை அப்படின்னா ஒரு தீ ஜுவாலை கருப்பு மேகத்தை விழுங்கி விடுத்துனா எப்படி இருக்கும்? ஒரு நெருப்பு ஜுவாலை கருப்பு மேகத்தை விழுங்கினா எப்படி இருக்குமோ அதை போல் பெருமான் நெருப்பு ஜுவாலையாட்ட ஒளி படைத்தவர். ஆனா வர்ணம் கருப்பா இருக்கும் இல்லையோ, அந்த ஒளிக்குள்ள மொத்த கருப்பையும் உள்ள அழுத்தின்னு இருக்கா மாதிரி இருக்காராம். இப்படி அவருக்கு அழகுன்னு மேகத்தை போல சாஸ்திரம் வர்ணிச்சுடுத்து. அப்படி நீங்க மொட்டை மாடியில போய் படுத்துங்கோ, ஒரு கால் மேல ஒரு கால் எடுத்து போட்டுங்கோ, ஆகாசத்துல என்ன நடக்கிறது பாருங்க, கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. அப்படின்னா தான் இது என்னதுன்னே புரிய போறது. இப்போ என்னது என்னமோ ஒன்று நெருப்பு கொழுந்துன்னார், அதுக்குள்ள கருப்புன்னார், மேகத்தை நெருப்பு சாப்பிடுத்துன்னார். பண்ணி பாருங்களேன், எனக்கே அவ்வளவுதான் தெரியுது, ஒன்றும் பெருசா தெரியல இப்போ. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆறு? அவ்வளவு அழகா இருக்கார், அத்தனை பெருமையோடு இருக்காருங்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்றது. இது முடிஞ்சுதா? இத்தனை அழகா அவர் இருக்காரு, அப்ப பிராட்டி ஒண்ணும் இல்லையானார். அந்த மேகத்துக்கு பெருமை சேர்ப்பது எது? சிஞ்சே திமம்ச ஜனம் இந்திரையா தடித்வான் பூஷாமணி துதிவி இந்திரதனுர்தானஹான்னு பட்டர் சாதிக்கிறார். அந்த மேகத்துக்கு பெருமை எது கூட்டும்? பளிச்சுன்னு ஒரு மின்னல் வெட்டுறது பாருங்க, அந்த மின்னலோட சேர்ந்து மேகத்தை பார்த்தா தான் அழகு. வெறும் மேகமா இருந்த அழகா, அல்லது பளீர்னு மின்னல் வெட்டினால் அந்த பளிச்சென்ற மின்னல் வெட்டல் தான் மகாலட்சுமி. அப்ப கருப்பு மேகத்தை போல பெருமானின் அழகு, மின்னல் வெட்டுதலை போன்ற நாச்சியாருடைய அழகு. அப்ப இவர் அழகுக்கு அவர் அழகு கூட்டி விடுகிறாளோ இல்லையோ, இவரே அழகர் தான். இவருடைய கண்கள் தசையதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி, மலர்ந்த 2 தாமரையை போல இருக்கக்கூடிய கண் படைத்தவர். ஆனா அதே பிராட்டியை பத்தி ஹனுமான் பார்த்தார். இப்பதான் அசோகவனத்துக்கு வரார், 2 பேரையும் பார்க்கிறார். ராமனை மனக்கண்ணால் பார்த்தார், சீதைய கட்கண்ணால் வெளிக்கண்ணால் பார்த்தார். துல்லசீல வயோவிருத்தான் துல்யாபிஜன ரக்ஷணாம் ராகபோர்கதி வைதேகி தஞ்சையம் அசிதேக்ஷணா. என்ன அழகு, கண்ணழகு இந்த சீதைக்கு. நாம ராமனே கமலக்கண்ணன், ராமஹா கமலபத்ராட்சா என்ன அழகழகா பார்த்திருக்கோம். ஆனா ராமனுடைய கண்ணில் கூட அப்பப்ப கோபம் தெரியும். ஆனா இந்த சீதையினுடைய கண்ணு, அந்த கண்ணையெல்லாம் தூக்கி விலை பேசிடும் போல் இருக்கே. அந்த கண்ணழகை விட சீதையினுடைய அழகு எவ்வளவு?
அப்படின்னு ராமனுடைய கண்களை காட்டிலும் சீதை கண்களுக்கு ஏற்றம். ஏன்? ராமனான அப்பப்ப கொல்லுவார், சீதைக்கு கொல்றதே தெரியாது, அருள் மட்டும்தானே தெரியும். அதனாலதான் சீதையினுடைய கண்களுக்கு ஏற்றம். பிரணகாத்து நதே ரூபம் நச்சாகாரா நாயுதானி நச்சாஸ்பதம். இந்த சாஸ்திரமே சொல்றது. ஜிதந்தா ஸ்தோத்திரம் முக்கியமான பகுதி. பெருமானே, உன் ரூபம் உனக்கே இல்லை, உன் ஆகாரம் உனக்கு இல்லை, உன்னுடைய ஆயுதங்கள் உனக்கு இல்லை. பரிஜன பரிபருகா பூஷான் ஆயுதானி பிரபர குணகணாச்ச ஞான சக்தியாதயஸ்தே வரத சகலமேதது சம்சிதார்த்தம் சகர்த்தான்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். வரதராஜ பெருமாள் எல்லாத்தையும் வச்சிருக்காரே, தாயார் எதுக்கு, சங்கு சக்கரம் எதுக்கு, தான் சாத்திட்டு இருக்கிற ஆபரணங்கள் எதுக்கு, புஷ்பம் எதுக்குன்னால் ஒன்னும் தனக்காக இல்லை. சகலமேதது சம்சிதார்த்தம் சகர்த்தம், அனைத்துமே ஹே வரத உன் அடியார்களுக்கே நீ வச்சிருக்க. உன் அடியார் கெஞ்செய்வன் என்னே இருத்தின்னு பாசுரம் இல்லையோ. அப்ப எல்லாத்தையும் தன் அடியார்களுக்குன்னு பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரூபம் அவரதல்ல, ஆகாரம் அவரதல்ல, ஏதுமில்லை. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஒத்துருமே இல்லைன்னால் எதுக்கு மகாலட்சுமி இங்கேயே உட்காண்டிருக்காளம் தெரியுமா? இந்த அழகத்தனி காட்டிலே எரித்த நிலவாகி விடக்கூடாதுன்னு உட்காண்டிருக்கா. நிலவு ரொம்ப நன்னா இருக்கு, மேகம் நன்னா இருக்கு, ஆனா இதெல்லாம் காட்டுக்கு நடுவுல நிலா காஞ்சிருந்தா என்ன லாபம்? யார் பாக்குறது? நாட்டுக்கு நடுவுல நிலா காய்ந்தால் நானும் நீங்களும் பார்ப்போம், சந்தோஷப்படுவோம். சித்ரா பௌர்ணமி வந்தா அப்பளம் வடம் வத்தல் தேங்காய் சாதம் எல்லா சாதம் எடுத்து மேல் மாடி போடுவோம், இருந்து சாப்பிட்டு வருவோம். காட்டுக்கு நடுவுல சித்ரா பௌர்ணமிக்கு நிலா காஞ்சா என்ன காயாட்டா என்ன? ஒண்ணுமே லாபம் இல்லையே. அதை போல பெருமான் அத்தனை அழகோட இருக்கார், பாக்குறதுக்கே ஒத்துரும் இல்லைன்னா ஏன் இருக்க நாங்கள்லாம் இருக்கமே. என்னால் 9 மணி ஆனா கோவில் சாத்தினா வெளியில அமைச்சிருவாளே, அப்புறம் யார் அந்த அழகை பாக்குறது? அப்ப பாக்குறதுக்கு தான் பக்கத்திலேயே அவர் இருக்காளாம். எப்போதும் பிரியாமல் பக்கத்திலேயே பிராட்டி இருக்காள். பெருமானுடைய அழகு காட்டிலே எரித்த நிலவாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தாயார் அருகிலே இருந்து நாம முதல்ல மங்களாசாசனம் பண்ணுவோம், நம்ம கண் பார்வையால் அவனுக்கு நல்லது செய்வோம் என்று எப்போதும் இருக்கிறாள். பார்த்து 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 என்ன எடுத்து பெருமாள் எப்போ அவளையே பாப்பறான், அவ எப்போ அவரே பாப்பறான். பார்த்ததுனாலே அவர் கருப்போ இல்லையோ, கண்ணன் என்னும் கருந்தெய்வம்னு பாட்டு. கருப்பா இருக்கிற கண்ணனை பார்த்து பார்த்து மையார் கருங்கண்ணி கமலமலர் போல் மலர் மேல் செய்யாள்னு சொல்லும். மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள். கமல புஷ்பத்தில் அமர்ந்திருக்கிற தாயார் சகப்பா இருப்போம், தாயாருடைய கண்ணு கருப்பா இருக்கும். ஏன் அவள் கண்ணு கருப்பா இருக்கு? கருப்பனை பார்த்து பார்த்து கருப்பாயிடுச்சு. அவர் கருப்பாவே இருக்காரோ இல்லையோ, விடாம அவரை பார்த்துருந்தா அவ கண்ண கருப்பாயிடுச்சு. பெருமாளே சகப்பா கண்ணோட இருக்கார், இவ செவந்தவளோ இல்லையோ, அப்ப அந்த சகப்பை பார்த்து பார்த்து அவ கண்ட சகப்பாயிடுச்சு. அப்படியே கேள்வி திருப்பி போடுங்க, எதனால் தாயார் சகப்பு? அது சகப்பு கண்ணால பார்த்து பார்த்து சகப்பேறிடுச்சு. சரி, எதுக்கு பெருமாள் கருப்பு? கருப்பு கண்ணால பார்த்து பார்த்து கருப்பேறிடுச்சு. சாமி இப்பதான் அதை கேட்டா இதை காரணம் சொல்லி, இதை கேட்டா அதை சொல்றேன், மறுபடியும் அதைத்தான் சொல்றேன். ஒத்தருக்கொத்தர் அத்தனை நெருக்கம், அத்தனை ஒற்றுமை. அதனால இவர் கண்ணை அவ எடுக்கிறது இல்ல, அவர் கண்ணை இவ எடுக்கிறது இல்ல. மையார் கருங்கண்ணி, அவ அவ்வளவு கருப்பா இருக்காள்னாலே பெருமானை கட்டாட்சித்து. எதனால பார்த்துட்டே இருக்காருனால், பார்த்துட்டே இருந்தா தானே அவர் அழகு வீணாகாமல் இருக்கும். அப்ப பெருமானுடைய அழகை சொல்லவா, அதை காட்டிலும் பிராட்டி அந்த அழகுக்கு ஊட்டுவதை சொல்லவா, அவ்வழகை வீணாம போகாமல் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேர்த்தி ஏற்றத்தை சொல்லவா. அப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? பகவான் காரணமாக இருக்கிறார், அவளுக்காக அவரேதான் நம்ம அத்தனை பேரைய ரட்சிக்கும் போதே தத்துவம் யாரு? பிரம்மங்கிற தத்துவத்தையும் பார்த்தோம். பிராட்டி அகந்தையாக இருக்காள் பார்த்தோம். அவரும் எங்கும் வியாபிக்கிறார். அவருடைய பத்னியான வந்த ஏற்றத்தாலே இவளும் எங்கும் கூடவே இருக்கிறாள். அவர் நியமிக்கிறார், அதை விட பிராட்டி நியமனம் உயர்ந்தது. அவர் பாபத்தை போகிறார், ஆனா அவர் விட்டதையும் சேர்த்து பிராட்டி போக்கி கொடுக்கிறாள். அவருடைய பெருமை புத்தி கெட்டாது, அவள் பெருமையும் புத்தி கெட்டாது. அவளோட சேர்ந்தாத்தான் பெருமான் பெருமைக்கே ஏற்றம் வருகிறது. அழகன் பெருமான் ஐயப்பாடு அறுத்து தோந்தும் அழகனூர்னுட்டு நம்ம சந்தேகங்களை போக்குறது அவர் அழகுதான், நமக்கு ஆதரத்தை ஏற்படுத்துறது அழகுதான். ஆனா அந்த அழகுக்கும் அழகூட்டி அவனுடைய மேகத்தை போன்ற அழகுக்கு மின்னலை போன்ற இருந்து அழகூட்டும் தாயார் கூடவே இருக்கிறாள்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்துட்டோம். அப்போ ஒரு 5-6 விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு 5 விஷயம் மகாலட்சுமியை பத்தி நாளைக்கு சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சியாக பூமாதேவிக்கு இந்தந்த பெருமைகள் எப்படி இருக்கு நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் நீலாதேவிக்கு இந்த பெருமை எப்படி இருக்குங்கிறத நாளை மறுநாள் பார்ப்போம்.